ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் வார்த்தைகளை கேட்போம். இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைங்களும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, சரியா? பிள்ளைங்கள்ட்ட கொஸ்டின் தான் கேட்க நிறைய. பெரியவங்க தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் தான் இன்னைக்கு வார்த்தை. கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு வந்து செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு The Forgotten Monkey, மறக்கப்பட்ட குரங்கு. ஏன்னா ரொம்ப நாள் வசனம் பேசி பேசி போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு சும்மா ஒரு பொதுவான ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தப்பாச்சு. சபை எதுக்குள்ளது? சபையில தான் பேசணும், வசனம் தான் பேசணும். பொதுவான காரியம்னா நம்ம பேச மாட்டோம், வசனம் தான். எதுக்கு இப்படி டைட்டில் கொடுக்குறது அப்படின்னா, சிலவங்க வந்து போகும் என்ன சொல்லுவாங்க, மெசேஜ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட டைட்டில் கொடுத்தாச்சுன்னா பிரதர் மங்கிய குரங்கை பத்தி பேசினார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனோடையாவது போவாங்க. அதுக்காக தான் இப்படி இன்ட்ரெஸ்டிங் டைட்டிலாக கொடுக்குறது. அதனால டைட்டில் பார்த்தோன்னா ஏதோ நம்ம வேற ஏதோ பேசணும் அப்படின்னு இல்லை, நம்ம வார்த்தைக்குள்ளதான் நிற்போம். ஆனா நம்ம புரிந்து கொள்ள முடியாது, ஞாபகத்துல வைக்க முடியாது. பிள்ளைங்களும் ஞாபகத்துல வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, The Forgotten Monkey. இந்த மங்கி, இந்த 3 குரங்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? இந்த 3 பேரையும் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியுமா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இந்த 3 குரங்கு எங்க உள்ளது அப்படின்னா, இதை நான் சும்மா நெட்ல பார்த்தேன். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஜப்பான்ல வந்து ஏதோ ஒரு கோயில்ல அவங்க வாசல்ல வரைஞ்சு வச்ச படம். எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு மனுஷன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த அந்த இடத்துல போறவங்க எல்லாம் இந்த 3 கட்டளைகளை பின்பற்றுறதுக்காக அவங்க வந்து வரைஞ்சு வச்ச படம். அது ஜப்பான்ல வந்து ரொம்ப பிரபலமாகி அப்படி நிறைய ஜனங்கள், நிறைய பிலாசபர்ஸ் அதுல இருந்து நிறைய காரியங்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி பிரபலமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி நான் வாசிச்சேன். அதையும் நம்முடைய இந்திய தேசத்துல வந்து நம்ம காந்திஜி வந்து அவருடைய ஆசிரமத்துல 3 பொம்மையா செஞ்சு வச்சு, ஏன்னா அவர் ரொம்ப அகிம்சை பின்பற்றினவர் இல்லையா, அவர் வந்து அதை செஞ்சு வச்சு இந்த 3 குரங்குக்கும், அதாவது கண்ணால் தீமையை பார்க்கக்கூடாது, காதால தீமையை கேட்கக்கூடாது, வாயால தீமையை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இது 3ஐயும் வச்சிருந்தா நல்ல ஒரு மனுஷன் சமாதானமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய ஆசிரமத்துல வச்சிருந்ததா நம்ம சரித்திரத்துல நம்ம பார்க்கிறோம். நான் வாசிச்சேன். அப்போ இந்த 3 குரங்குக்கு பேரு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, நான் சும்மா பார்த்ததுனால சொல்றேன். ஜப்பானிய மொழியில இந்த 3 குரங்குகளுக்கும் மிசாரு, கிக்காசாரு, இவாசாரு 3 குரங்குக்கு பேர் இருக்கு. மிசாரு, கிக்காசாரு, இவாசாரு. ஓகே, அதை வந்து காந்திஜி எடுத்து அவருடைய ஆசிரமத்தில் வைக்கிறவங்க அதுக்கும் 3 பேர் கொடுத்தாராம். என்ன பேர் கொடுத்தாரான்னா, பாப்பு, கேட்டன், பந்தர் 3 பேர் கொடுத்தாராம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, சரி நமக்கு அப்படியே மெதுவா நம்ம ரொம்ப டிபேட் போயிடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை கொஞ்சம் கவனத்துல வச்சா ஒரு மனுஷன் நல்ல ஒரு மனிதனாய் இல்ல சமுதாயத்துல நல்ல ஒரு நிலையில இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவங்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். ஜப்பானியர்கள் என்ன நம்பினாங்க அப்படின்னா, இந்த 3 குரங்கு ஒருத்தனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப பரிசுத்தமானவர்கள். இந்த 3 குரங்கு, அதாவது நான் வந்து தீமையை பேச மாட்டேன் அப்படிங்கிற சொல்லுகிற ஒரு குரங்கும், தீமையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற குரங்கும், தீமையை கேட்க மாட்டேன் அப்படிங்கிற குரங்கும் உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு பரிசுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜப்பானியர்கள் நம்பினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம். பார்த்துட்டீங்களா? இங்க பேசுறது இது சும்மா நான் பிள்ளைங்களை எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பிள்ளைங்க மட்டும்தான், பெரியவங்களும் அப்படிதான். இந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வரும்போது ரொம்ப பவ்யமா அப்படி இருப்பாங்க. அதே அந்த பிள்ளைங்க வீட்டுல போய் பாருங்களேன் எப்படி இருப்பாங்க. அது அந்தந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க வந்து என் பிள்ளை இப்படி அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொன்னா கூட, மற்றவங்க சொன்னா அப்படிலாம் சொல்லாதப்பா, என் பையன் மட்டும்தான் அப்படி, உங்க பிள்ளை எல்லாம் அப்படி கிடையாது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது பேச்சுல வெளியே வந்தோட என்ன ஆயிடுது, பேச்சை வந்து ரொம்ப கவனமா கேட்கறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம். ரொம்ப நான் தீமையெல்லாம் கேட்க மாட்டேன், யாராவது தப்பா பேசிட்டு இருந்தா நான் தூரம் போயிருப்பேன். பப்ளிக்ல வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு வைங்களேன், டோட்டலா மாறிடும். அது ஏன்னா இது வந்து நம்ம பொது வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பெரியவங்க நம்ம இதை தான் கடைபிடிக்கிறோம் இல்லையா? வெளியே வந்தோடனே தீமையை பார்க்கக்கூடாது, தீமையை கேட்கக்கூடாது, நம்ம நல்ல 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 காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, இதை நம்ம பின்பற்றுகிறோம். ஆனால் இதெல்லாமே நம்ம பின்பற்றினாலும் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் பேண்டேஜ் போட்டு சுத்தி ஒரு மனுஷன் அந்த பரிசுத்தமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னொரு குரங்கு உள்ள இருக்கு. என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ளணுமா?
நம்ம கண்களை காத்துக் கொள்கிறோம், காதை காத்துக் கொள்கிறோம், வாயை காத்துக் கொள்கிறோம். வேதத்துல வசனங்கள் அதுவே சொல்லுது. ஆனா இவைகளை எல்லாம் காத்துக் கொள்ளுவதனால் மட்டும் ஒரு மனிதன் பரிசுத்தவானாய் இருந்து விட முடியாது. இப்ப 4வது ஒரு குரங்கு உள்ள குதிச்சுட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இருதயம். இருதயம் என்கிற குரங்கை ஒருவன் கண்ட்ரோல்ல வைக்கல அப்படின்னா, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பல இடங்களில நம்ம தவறி போவோம் அப்படிங்கறத தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நீங்க பாருங்களேன், 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம். 1 Peter 1:13. 1 பேதுரு போதும். இதுல இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 1 Peter 1:13. அதுல அந்த வசனம் சொல்கிறது, நம்ம எங்க அறைய கட்டணுமா அப்படின்னா, எங்க கட்டுப்பாடு வைக்கணுமா? மனதுல ஒரு கட்டுப்பாடை நம்ம வைக்கணுமா? நம்ம கண்கள்ல கட்டு போடுறோம், கரெக்ட் தான். கண்ணை நம்ம தீமையை பார்க்காம கட்டு போடுறோம். வாயில கட்டுப்பாடு வைக்கிறோம், நம்ம தப்பா பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு வைக்கிறோம். நம்ம செவிகள்ல கட்டுப்பாடு வைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது இது மட்டும் போதாது, இன்னொரு இடத்துல நம்ம கட்டுப்பாடு வைக்கணும். எங்க கட்டுப்பாடு வைக்கணுமா அப்படின்னா, இருதயத்திலே நாம் கட்டுப்பாடு வைக்க வேண்டும். மனதின் அறையை நாம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்ம இந்த எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்படுத்தி, கண்ணு, காது, வாய் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இந்த ஒரு குரங்கு மட்டும் கட்டுப்படுத்தலாம்னு வைக்கலாம், இது குதிச்சுக்கிட்டே நடக்கும். இது வித்தியாசமான குரங்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு குரங்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வைக்கலாம், மீதி குரங்குக்கெல்லாம் வேலை இல்லாமலே போயிடும். இந்த குரங்கு மட்டும், இந்த இருதயத்தை மட்டும் நம்ம கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுட்டோம்னு வைக்கலாம், வாய் இதெல்லாம் அது அப்படியே ஃபாலோ ஆகும், அது கண்ட்ரோல்ல இருக்கும். இருதயத்தை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் என்கிறதை நம்ம இந்த இடத்துல அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, அப்போ பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை கவனத்துல கொள்ளுகிறோம் அப்படின்னா, வெளி தோற்றத்திலே நம்ம அதிகமாய் கவனம் கொள்ளுகிறோம். வெளி தோற்றத்தின் காரியங்களை நம்ம அதிகமாய் கவனம் கொள்ளுகிறோம். அந்த வேதம் எதை நமக்கு எச்சரிப்பாய் காட்டுகிறது அப்படின்னா, உள் மனிதனை கவனமாய் பார்க்க வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு எச்சரிப்பாய் காட்டுகிறது. இப்ப ஆலயத்திலே ஆராதனை வேலையில வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்லதுதான், நான் யாரையும் கொச்சப்படுத்தல, நல்ல துதிகள் தான். காது எதை கேட்கும்? உண்மையா வார்த்தையை மட்டும்தான் கேட்கும். நமக்கு பேச்சு எதை நம்ம பேசுவோம், அதை பார்க்கறது எதை பேசுவோம், நம்ம தேவனுடைய பிரசன்னம் தான் எல்லாமே இங்க உள்ள. ஆனா உள்ள ஒரு குரங்கு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இது டைம் ஆச்சு, இன்னொரு பாட்டு பாடுறாரா, இன்னொரு பாட்டு இருக்கோ, இது உள்ள ஒரு குரங்கு ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த குரங்கு இதை கண்ட்ரோல் பண்ணலன்னு வைங்களேன், அந்த ஆராதனை பிரயோஜனம் இல்லாத ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய உள் மனதை நம்ம கட்டுப்பாட்டிலே வைக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஒரு குரங்குடைய சேட்டையை தான் அநேக நேரத்தில் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம போகிறத நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, பிள்ளைங்க ஒழுங்கா தான் இந்த ஆராதனைக்கு உட்கார்ந்துருக்கும் ஃப்ரெண்ட்ல, வார்த்தை பேசினா அடிபடும்னு சொல்லி பேச மாட்டாங்க, கேட்கறதும் வேற எதுவும் மற்றவங்க பேசுறதும் கேட்க மாட்டாங்க. ஆனா உள்ள ஒரு குரங்கு சுத்திக்கிட்டே இருக்கும். என்னது, எப்படா வெளியே போறது, என்ன சொல்லி வெளியே போறது, இப்ப எப்படி போறோம், பக்கத்துல தண்ணி குடிக்கிறதுன்னு போறோம், இல்ல வாட்டர் பாட்டில் வேற கொடுத்து விட்டாங்களே, இப்ப எப்படி போறது, சரி இப்ப யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்க, ஒரு வாட்டி போயிட்டு வர்றது. அடுத்து வந்தாலும் இந்த உள்ள இருக்கிற குரங்கு ஏன் அப்படின்னா, வெளியெல்லாம் கண்ட்ரோல்டா தான் இருக்கு பாருங்களேன். வெளியே வார்த்தை கேட்கறது இதெல்லாம் பார்வையெல்லாம் கண்ட்ரோல்டா தான் இருக்கு. எங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, உள்ள ஒரு குரங்கு துடிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டே இருக்குது, அதை போய் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அநேகர் பிள்ளைங்களை, மறுபடியும் சொல்ற பிள்ளைங்களை சொல்றதுனால பெரியவங்களுக்கும் அதே தான், நமக்குள்ளேயும் திடீர்னு அப்படி உள்ள ஏதோ ஒரு குரங்கு ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், நம்மளால பல நேரங்கள்ல ஆராதனை காரியங்களை பங்கு பெற முடியாது. இப்ப நம்ம முதல்ல கண்ட்ரோல் எங்க வைக்கணும் அப்படின்னா, எங்கே நாம் கவனத்தை கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆகவே அந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா படிக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இப்ப நமக்கும் காவல் இருக்கும், நமக்கும் ப்ரொடெக்ஷன் நம்ம எடுக்கும். பாத்தீங்களா, கார் போறவரை நம்ம சேஃபா டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலர் கார் வாங்குறவரை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்து வாங்குவோம். அப்படித்தானே, நம்ம என்ன சேஃப்டி ஃபீச்சர் மேக்சிமமா என்ன வாங்குவோம், சுத்தி கேமரா இருக்கா இதுல ஆனா அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு கார் இருக்கு. அது காரோட பேர் என்னது, பீஸ்ட்ங்கிற ஒரு கார் இருக்கு. அந்த காருடைய மதிப்பு என்ன தெரியுங்களா, நம்ம 1000 ரியால் வாங்கலாமா 1500 ரியால் வாங்கலாமான்னு யோசிக்கிற வேலை, அந்த காருடைய மதிப்பு 5,80,000 ரியால்.
12 கோடி, சுமார் 12 கோடி அந்த காருடைய மதிப்பு. அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காருடைய ஹேண்டில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கான். அதாவது யாராவது இன்ட்ரூடர்ஸ் வந்து திறக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துடலாம், யாரும் வந்து திறக்க முடியாது அந்த டோரை. அந்த அந்த கிளாஸோடைய திக்னஸ் 15 சென்டிமீட்டர்ஸ் திக்காம். அதாவது அந்த கண்ணாடியோட திக்கு நமக்கு வந்து நம்ம கார்ல இருக்க திக்னஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவ்வளோ தூரம் எவ்வளோ காவலோட அவங்க நமக்கு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நமக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கு? நம்ம வந்து கேமரா இருக்கா, போட்டோ எடுக்க முடியுமா, இது பின்னாடி இருக்கணும் தெரியுமா, இப்படிலாம் நம்ம பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்ம லெவல் அவ்வளோ அந்த லெவல்ல பாதுகாப்பா சொல்லுவோம். ஆனா அமெரிக்க ஜனாதிபதிக்கு இது இல்ல, அவங்க எல்லா காவலும் கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் கொஞ்சம் மதிப்பு மிக்க ஆளு, அவரால் உலகத்துல பல தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது, அதனால அவருக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு. அப்போ எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்றவன் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய இருதயம் அவ்வளவு கவனமாய் பாதுகாக்கப்பட வேண்டியது. அதோட கூட நம்ம தெரியணும் ஏன் வேதம் நம்ம இவ்வளவு தூரம் எச்சரிப்பா சொல்லுதோ, காவலோடு எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லுதுன்னா அதற்கு ஆபத்துகளும் அதிகம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீங்க எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறது கவனமா இருக்கணும். ஏன்னா அதற்கு எதிராய் வருகிற ஆபத்துகள் மிக அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். பல நேரங்கள்ல இருதயத்தை குறித்த சிந்தனை வேணும், இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லாம நம்ம அநேக நேரங்களில் வாழ்ந்து விடுகிறோம். நம்ம வெளி தோற்றங்கள்ல நம்ம கவனம் கொள்ளுகிறோம் என்பானவர்களே, ஆனா நம்முடைய உள் வாழ்க்கையிலே நம்ம அநேக நேரங்கள்ல கவனம் கொள்ளுவதில்லை. இப்ப ஞானி சாலமோன் ஞானி தான் இதை எழுதுகிறார். எழுதும்போது சாலமோன் ஞானியுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு முறை ஆண்டவர் வந்து கேட்டார், ஆண்டவரே சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். சாலமோன் சொன்னார், நான் சும்மா கதையா உங்களுக்கு சும்மா அப்படி இதோட ரிலேட் பண்ணி சொல்ல சாலமோன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவரை உள்ள ஒரு குரங்கு இருக்கு, அதை மட்டும் ஞானியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் அந்த குரங்கை ஞானியா மாத்தி விட்டார். உள்ள இருக்கிற குரங்கு எல்லாத்தையும் நல்ல சூப்பரா பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு, நல்ல ஞானமான காரியங்கள் எல்லாம் உள்ள இருந்து செயல்படுகிறது எல்லாமே எப்படி ஞானமான காரியங்கள் செயல்பட்ட உடனே கொஞ்ச நாள் போக இவர் அந்த குரங்கு அப்படியே கொஞ்சம் லூஸ்ல விட்டார். அது பாட்டுக்கு ஆடட்டும் ஓடட்டும் அப்படின்னு விட்டார். கடைசியில எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா 700 மனைவிகள், 300 அவர் மறுமனையாட்டியெல்லாம் கம்மியா தான் வச்சிருந்தாரு, மனைவிகள் தான் அதிகமா வச்சிருந்தாரு. 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டி. காரணம் என்ன? இவ்வளவு ஞானி தானே. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அவர் போக 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 எங்க கண்ட்ரோலை விட்டார் அப்படின்னா, அவருடைய செல்வாக்குல கண்ட்ரோலை விடல, அவரை பார்க்கிற அவருடைய ராஜ கம்பீரத்துல அவருடைய கண்ட்ரோலை விடல. எங்க கண்ட்ரோலை விட்டார் அப்படின்னா இருதயத்தை லூஸ்ல விட்டார். பரவாயில்ல அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு விட்டார் பாருங்களேன். அது எங்க போய் நின்னுச்சு? தூர அப்படியே நமக்கு சரித்திரமா இருக்கிறதுனால நமக்கு போய் பாக்குறோம். தூரத்துல போய் எங்க போய் விழுந்துச்சு அப்படின்னா 700 மனைவி 300 மறுமனையாட்டியை போட்டு கடைசியில் அதுவும் இல்லாம எல்லாமே மாயை அப்படின்ட்டு முடிச்சிட்டார் வாழ்க்கை. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்போ எங்க போய் விழுகிறது அப்படின்னா, இருதயத்தை பாதுகாக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான முடிவுகளுக்கு நேராய் போகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. அப்போ கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கற்றுத் தருகிறது என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ மூன்றாவது, நம்ம எல்லா வெளித்தோற்றமான காரியங்களை கவனம் கொள்ளும் போது நமக்கு உள்ள ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுத் தருகிறார் என்பானவர்களே. இந்த உள்ள இருக்கிற குரங்கு சொல்றேன், குரங்குக்கு குணங்களும் நிறைய இருக்கு, வித்தியாசமான குணங்கள் வேதத்துல நிறைய காட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். எரேமியாவின் புத்தகத்துல 17வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எப்படி இருக்கான் இருதயம்னா, அந்த நான் சொன்ன அந்த 4வது குரங்கு எப்படிப்பட்டதா இருக்கான்? அது திருக்குள்ளதா இருக்கான். எல்லாம் சேர்ந்து சொல்லிடுவோம், எப்படி இருக்கான்? திருக்குள்ளதா இருக்கான். இதுவும் அது மட்டும் இல்ல, மகா கேடுள்ளதா இருக்கும். அதாவது என்னன்னா, அந்த இருதயம் என்ன பண்ணுமா, உள்ள இருக்கிற அந்த குரங்கு என்ன பண்ணுமா, டப்புன்னு ட்ரிக் பண்ணி விட்டுருமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, பாத்துட்டீங்களா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், பிள்ளைங்களுக்கு கவனிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க. டப்புன்னு பேரண்ட்ஸ் கிராஸ் பண்ண உடனே அந்த பிள்ளைங்க அப்படியே பொசிஷன்லாம் மாற, டப்புன்னு கை மட்டும் அப்படி போகும். பாத்துக்கீங்களா? நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறது பார்த்தா நம்ம உடனே போய் நம்மவும் பகையமா போய் என்னடா அது, இல்ல நான் படிச்சேன், வாயெல்லாம் நல்லா அசையும், அசையும் படிக்கிற மாதிரியே. என்னடா இது, என்ன பிரச்சனை, என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். புக்கை தூக்கி பார்த்தீங்கன்னா அடியில மொபைல் இருக்கும். அப்போ கூட என்னன்னா டப்புன்னு அந்த இன்ஸ்டன்டேனியஸா என்ன வரும், இல்ல அது இங்கதான் இருந்துச்சா, சும்மா இப்படி எடுத்த உடனே ஸ்கிரீன்ல ஒன்று ஓடிட்டு இருக்கும். என்ன இல்லை, அது அப்படியே எடுத்த உடனே கைப்பட்டு அப்படியே வந்துருச்சு கரெக்டா. இப்படிலாம் இது யார் ட்ரிக் பண்றதுன்னு பாருங்களேன். இது வெளியே தோற்றமான இதெல்லாம் திட்டம் பண்ணது கிடையாது, அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி பண்றது கிடையாது. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, டப்புன்னு யாருக்கு ட்ரிக் பண்ணி விடுறது சொல்லுங்களேன், யாருக்கு ட்ரிக் பண்ணி விடுறது? உள்ள இருந்து ஒண்ணு டப்புன்னு ட்ரிக் பண்ணி விடுது பாருங்க. அப்போ இந்த குரங்குடைய புத்தி எப்படின்னா, அது ட்ரிக்கி குரங்கு.
தப்புன்னு அதை மாத்தி விட்டுரும், காரியங்களை மாத்தி விட்டுரும். பேசிக்கிட்டே இருக்கும்போது தப்புன்னு வேற சிந்தனைக்கு மாத்திரும், வேற ஏதாவது ஒரு பேச்சு மாத்திரும். இது வித்தியாசமான குரங்கு. அதனால அந்த குரங்கை வந்து கொஞ்சம் கவனமா தான் வச்சிருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா நம்மளே ட்ரிக் பண்ணி விட்டுரும். நம்ம இன்னைக்கு அடுத்தவங்களை ட்ரிக் பண்றோம், கடைசியில் என்ன ஆயிரும்னா அது போய் நம்மளே ட்ரிக் பண்ணி விட்டுரும். அதனால அந்த குரங்கு எப்படிப்பட்ட குரங்கா அப்படின்னா அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோர்வைக்கு கடைகளை விதைத்து விட்டு போனான். சரி போதும். இந்த Matthew 13:25 நீங்க அப்புறமா வாசிங்க. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு ஓமை சொல்லும்போது அங்க இருதயத்தில் நல்ல விதைகளை எஜமான் விதைக்கிறான், சத்துருவானவன் வந்து தீமையான விதைகளை விதைக்கிறான். இப்போ எஜமானுக்கு வந்து ஒரு டவுட், எப்படிடா இந்த இடத்துல களைகள் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த நிலத்தை தான் இதயத்துக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இருதயத்துக்குள்ள களைகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா சத்துருவானவன் விதைச்சான். அப்ப இந்த இருதயம் வந்து என்ன பண்ணுமா அப்படின்னா களைகளை டப்புனு பிடிச்சிக்கும். தீமையான காரியங்கள் அப்படின்னா அதை வந்து தப்புன்னு பிடிச்சிக்கும். இது தப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சாலும் அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணுகிற ஒரு குரங்கு. அதனால அந்த குரங்கு கொஞ்சமா செக்லே வச்சிருக்கணும், கவனத்திலே வச்சிருக்கணும். என்ன அப்படின்னா ஒருவேளை தீமையான காரியங்கள் நெருங்கி வரும்போது இந்த குரங்கு வந்து வேண்டாம்னு சொல்லாது, தப்புன்னு எடுத்துக்கும். அது என்னன்னே தெரியாது, என்னன்னு யோசிக்காது, உள்ள எடுத்துக்கும். அதனால கவனத்திலே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் என்பானே. இன்னும் நீங்க 6வது அதிகாரம் 40 லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். லூக் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டினான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டினான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். பாருங்க, எங்க இருதயம் என்னவா? ட்ரெஷர் ஹவுஸ். அது வந்து என்னன்னா நல்லதும் வச்சிருக்கலாம், கெட்டதும். இப்ப இந்த குரங்கு வந்து என்ன பண்ணுவானா நல்லதையும் வச்சிருக்கும், கெட்டதும் வச்சிருக்கும். அது கெட்டது அதிகமா வச்சிருந்ததுன்னா என்ன ஆகும்னா அதை நம்ம வாயால வெளியே தரணும். கொஞ்ச நாள் போக 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 நம்ம பேச்செல்லாம் மாறிடும், நம்முடைய பேச்செல்லாம் வித்தியாசமா மாறும். நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல உண்மை இருதயத்துல உண்மையோட தான் நான் பேசுறேன், ஆனா உண்மையா தான் பேசுவோம், ஆனா பேசுறது தப்பா இருக்கும். மத்தவங்க கேட்டா திட்டுவாங்க, மத்தவங்க கேட்டா பிடிக்காது. காரணம் என்ன, உள்ள இருக்கிற குரங்கு தப்பான காரியத்தை வெளியே சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம், இருதயத்துல உண்மையா தான் பேசுறோம், உண்மைதான், ஆனா அது பேசக்கூடாத பேச வைக்குது. உள்ள ட்ரெஷர் ஹவுஸ்ல ட்ரெஷரா நிறைய தீமைகளை சேர்த்து வைக்கிற ஒரு குரங்கு. அதனால நம்முடைய இருதயத்தை கவனத்துல வைக்க வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம வேதத்தில் அறிந்து கொள்கிறோம் என்பார்களே. ஏன் அப்படின்னா இருதயம் நம்மை ட்ரிக் பண்ணி விட்டுரும். அநேக நேரங்கள்ல நம்ம கவனத்துல இல்லை அப்படின்னா இருதயம் நம்மை அப்படியே ட்ரிக் பண்ணி அப்படியே நம்ம கேடுபாடான சிந்தனைகளுக்கு நேரம் நம்மை திருப்பி விட்டு விடக்கூடும். நம்ம இந்த இருதயம் வந்து தீமையான காரியங்களை எளிதாக எடுத்துக்கொண்டு உள்ள வச்சிரும். அந்த தீமையான காரியங்கள் உள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, அது அப்படியே வெளியே வரதும் தீமையாகவே வெளியே வரும். நமக்கே தெரியாது நம்ம தீமையா பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி நம்ம திசை திருப்பி விட்டு விடும். அதனால கவனமா இருக்க வேண்டும் என்பாங்க. அப்போ இந்த இப்படி கவனமா இருக்க சொல்லுகிற வேதம் அநேக எடுத்துக்காட்டுகளை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். நீங்க இயேசுவனுடைய ஊழியத்தின் பாதையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வந்து நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு ஸ்திரீ, ஒரு விபச்சாரியான ஸ்திரீயை கொண்டு இயேசுவின் இடத்துல வந்து விட்டாங்க. போட்டு சொன்னாங்க, இவளை நாங்கள் கையும் மெய்யுமாய் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து இயேசுகிட்ட வந்து சொன்னாங்க. இந்த ஸ்திரீ வந்து விபச்சாரம் பண்ணுறதை கையும் மெய்யுமாய் பிடித்தோம், அவளை வந்து நீங்க கல்லறிந்து கொள்வதுதான் நியாயப்பிரமாணத்தின் படியான சட்டம், அதனால நீங்க தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு. இப்போ அந்த இன்சிடென்ட் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம ஒரு தேர்ட் பர்சனா அப்படி பார்க்கறோம் அப்படின்னு பாருங்களேன். இயேசு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு ஸ்திரீயை வந்து எல்லாரும் ஒரு கூட்டம் இழுத்துட்டே வராங்க, வந்து போட்டு சொல்றாங்க, இந்த ஸ்திரீ வந்து விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள். நம்ம அந்த கொண்டு வந்தவங்களை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், எப்படி யோசிப்போம்? கொண்டு வந்தவன் அப்பா இவ்வளவுக்கு வைராக்கியமா பரிசுத்தத்துக்கா ஓடுற ஜனங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரின்னு சொல்லி வந்து நின்னவங்க. இயேசு அவங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க பேசுகிறது அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 4வது வசனம், அதே அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிறது, போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஆண்டவரே, விபச்சாரம் பண்றதை பார்த்தோம், அந்த தீமையை எங்களுடைய கண்கள் ஏற்றுக்கொள்ள
விருப்பம் இல்ல. இனிமேல் இப்படி ஒரு தீமை எங்களுடைய கண்கள் பார்க்க கூடாது. அதனால தான் ஆண்டவரே உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். கண்ணு பயங்கரமா இருக்கு. இப்போ நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை கல்லறைந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற காரம் நியாயப்பிரமாணத்தை தெளிவா கேட்டிருக்குது. எங்க காதெல்லாம் எங்கேயுமே பிரச்சனையே இல்லை. நாங்க காதெல்லாம் தெளிவா கேட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை பத்தி எங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல் இப்போ இவங்க பேச்சு எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க ஒரு தீர்மானம் சொல்றதுக்கு தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம். வேற எல்லாம் எங்களுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. இயேசு சொன்னாரப்பா, உங்க கண்கள் எல்லாம் கரெக்டா தான் இருக்குது, உங்க காதுகள் கரெக்டா இருக்கு, உங்க வாயெல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா நீ இப்ப கல்லறியறதுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தன் இருக்கான் பாரு, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு நீ சோதிச்சு பார்த்துட்டு நீ கல்லறி அப்படின்னு சொல்லி அவர்களை சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறி. அதுதான் அவர் சொல்றாரு. நீ எல்லாம் அவனுடைய கண் வெளி தோற்றம் எல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க, நீங்க உள் தோற்றத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி ஒருவன் சொல்ல முடியுமே, ஆனால் நீ கல்லறி அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆச்சா? இப்பதான் ஒன்னும் யோசிச்சு பார்த்தாங்க. இப்பதான் பார்த்தாங்க இதெல்லாம் ஐயோ நம்ம இதுவரைக்கும் எதை வச்சு அவங்க அந்த ஒரு நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு அந்தஸ்து நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா வெளித்தோட்டத்தை வச்சு வந்தாங்க. இப்பதான் யோசிச்சு பார்த்தாங்க, ஐயோ இல்ல நமக்குள்ள ஒரு குரங்கு சுத்திட்டு இருக்கு, அதை நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு போயிட்டாங்க. அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம்னு போயிட்டாங்க. பாருங்க, இயேசு எதுல கவனமா இருந்தார் அப்படின்னா, மனிதருடைய வெளி தோற்றத்தில் அல்ல, மனிதருடைய உள் இருதயத்திலே, உள் மனிதனிலே அவர் கவனமா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பண்ணல 2 பேர் ஜெபம் பண்றதுக்காக தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். ஆயக்காரன் பரிசேயன் தேவாலயத்துல நின்று ஜெபம் பண்ணான். எப்படி? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நீங்க செஞ்ச எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே இந்த சர்ச்சிலேயே என்ன மட்டும் ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்க, அதனால ஸ்தோத்திரம். மத்தவங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் எனக்கு தந்திருக்கிறீங்களா, அதனால ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது எனக்கு மட்டும் சாப்பாடு தந்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். இது எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணான். உண்மைதான், அவன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணான். இப்ப இன்னொருத்தன் வந்து சொன்னான் பாருங்க, தூரத்துல இருந்து சொன்னான், ஆண்டவரே பாவியாகிய மேல். அவன் என்னத்தை பார்த்தான்னா, இவன் சொன்னான், ஆண்டவரே நல்லா சாப்பிட்டேன், நல்ல வீட்டுல இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன், நல்ல போறேன் வரேன் எல்லாம் நல்ல இந்த இதெல்லாம் பார்த்து சொன்னான். ஆனா இன்னொருத்தன் சொன்னான், ஆண்டவரே உள்ள பாவியா இருக்கிற மனுஷன் ஆண்டவரே எப்படியோ கிருபையா முன்னாடி வந்து நிக்க முடியுது, ஆண்டவரே பாவியாகி என்ன கிருபையா. இயேசு சொன்னாரு, இவன் அல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டவனா போனான். அப்ப இயேசு எதுல கவனமா இருக்கிற? வேதம் எங்க கவனமா இருக்க சொல்லுகிறது அப்படின்னா, வெளி தோற்றத்தில் அல்ல, வேதம் நம்மிலே உள் மனிதனிலே நாம் கவனமா இருக்க வேண்டும் என்கிறதை அவர் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கலாம். இப்ப பரிசேயர்களை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அநேக இடத்துல திட்டுறது இதுதான் திட்டினாரு. எதுக்காக அப்படின்னா, அவர்கள் வெளி தோற்றத்துல கவனமா இருந்தாங்க, உள் மனிதனை அவர்கள் கவனமற்றவர்களாய் விட்டு விட்டார்கள் என்கிறதை நம்ம அநேக இடங்களில் பார்க்க முடியும் அன்பானவர்கள். அப்ப நம்ம வெளி தோற்றத்தில் அல்ல, உள் மனிதனிலே நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமாய் நம்ம கவனித்து இதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறவைகளை நம்ம கொஞ்சம் கவனமாய் எடுத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, keep thy heart with all diligence. நம்ம எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேதத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மேலான கட்டளை. அப்ப நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஏன் என் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் இந்த இருதயத்தை நான் எதுக்கு காத்துக்கொள்ளணும்? அது பாட்டு விட்டா வளராதா? அது பாட்டு விட்டா சரியாகாதா? பலருக்கு நம்ம ஏன் அதில் ஒரு கண்ட்ரோல் வைக்கணும்? எதுக்கு ஒரு செக் வைக்கணும்? ஏன் என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்க தான் பார்க்க மாட்டாங்களே, நான் என்ன யோசிக்கிறேன்னு மற்றவங்களுக்கு தெரிய போகுது, அப்புறம் எதுக்கு நான் அதை பாதுகாக்கணும் அப்படின்னா, அன்பானவர்களே, கவனமாக நம்முடைய இருதயத்தை கவனிக்க வேண்டியது வேதத்துல அவசியமா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, முதலாவதாக why should I guard my heart? ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவதாக, ஏன் நாம் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, heart defines us. பிள்ளைங்களை கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏன் நம்ம யோசிக்கிறது, சிந்தனை, இந்த ட்ரிக் பண்றதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா, the heart defines us. மனிதர்களை நம்ம பொதுவாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எதன் அடிப்படையில் டிஃபைன் பண்ணுவோம்? ஒரு தொழிலின் அடிப்படையில் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ என்ன நான் காலேஜுக்கு போனேன்னா என்ன டீச்சர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வேலை அதுதான், நான் பாடம் எடுக்கிறேன், இப்போ பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதனால டீச்சர்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்தேன்னா என்ன அப்பான்னு சொல்லுவாங்க. நான் அந்த பொசிஷனில் வீட்டில் இருக்கிறேன், நான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் ஏதோ இன்னொரு இடத்துல இன்னொரு பதவியில் இருக்கிறேன்னா அதுக்கு அப்படி சொல்லுவாங்க. இல்லை இப்போ மருத்துவ வேலை செய்கிறோம், நம்ம டாக்டர்னு சொல்லுவோம். ஏன்? அவர் மருத்துவ வேலை செய்கிறார், அவர் மருந்து கொடுக்குறாரு. இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ மனுஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்? நர்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி நர்ஸ்? எதனால சொல்கிறோம்? நர்சிங் பண்ணுறாங்க அவங்க, அது செய்கிற தொழிலின் அடிப்படையில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ மனிதன்
எப்படி ஒரு இன்னொரு மனிதனை டிஃபைன் பண்றான் அப்படின்னா வெளி தோற்றத்தின் அடிப்படையிலே அவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அதன் அடிப்படையிலே அவர்களை டிஃபைன் பண்ணுகிறோம் அன்பானவர்களே. ஆனா வேதம் ஒரு மனிதனை பார்க்கிறது வந்து அப்படி பார்க்குது. வேதம் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குது. நம்ம ஒரு மனுஷனை டாக்டர், என்ஜினியர், அவன் வந்து பெரிய பிசினஸ் மேக்னெட், பெரிய ஆளு, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறாங்க, அவங்க டிரைவரா இருக்கிறாரு, இது இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணும்போது அன்பானவர்களே ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். Proverbs 23:7. பாருங்க, இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 23:7. சின்ன பிள்ளைங்களும் எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களும் take a Bible. Proverbs 23:7. வாசிப்போமா? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க ஆனா வேதம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்க அப்படின்னா அவனுடைய இருதயத்தின் நினைவின்படி தான் அவனை பார்க்கிறது என்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். பல நேரங்கள்ல we define us in a different way. நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? பிள்ளைங்களோட எழுதிக்கோங்க. we define like we are what we do அப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். we are what we do அப்படி டிஃபைன் பண்ணுவோம். அப்படிதானே? நான் வந்து டீச் பண்றதுனால என்ன டீச்சர்னு சொல்லுவோம். அப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் what we do. but Bible says we are what we think. we are what we think. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயன்படும். we are not what we do, we are what we think. நம்ம என்ன அதனால இப்படி எடுத்துடக்கூடாது. we are whom we think. நம்மளை யாருன்னு நினைக்கிறோமோ அப்படி கிடையாது. நம்ம எதை நினைக்கிறோமோ அப்படியே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய சிந்தனைகள் எப்படியோ அப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. அப்போ நம்ம இந்த வசனத்தை நீங்க அப்படி கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா தெரியும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதை மாத்தணுமா? என்ன பண்ணணுமா? நம்முடைய நினைவுகளை மாத்தணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத மாத்தணும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? நம்ம பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யற வேலையை மாத்தி பார்ப்போம். இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும், இல்ல இந்த ட்ரெஸ்ஸை விட்டு இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், இல்ல இப்படி போடுறது படி இப்படி போட்டா நல்லா இருக்கும், பல இப்படியெல்லாம் மாத்துவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எப்படி ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மனுஷனை பார்க்கறது எப்படி பார்க்க வேதம் பார்க்கறது அப்படின்னா அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் மாறணும். ஒரு மனுஷனுக்குள்ள மாற்றம் வரணும் அப்படின்னா எதை மாற்றணுமா? அவனுடைய நினைவு. அந்த நினைவை மட்டும் மாத்தாம, அந்த சிந்தனையை மட்டும் மாத்தாம என்னதான், அதனாலதான் பிள்ளைங்க எல்லாம் பயங்கர ஆக்ஷன் எல்லாம் போடுவாங்க நம்மகிட்ட இப்படி அப்படி. ஏன்னா உள்ள நினைவு மாறாது. வெளியே வந்து நம்மள நல்ல பிள்ளையா அப்பா அம்மா காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது நடக்காது. பிள்ளைங்க நம்ம எப்படி மாறணும் அப்படின்னா என்ன மாற்றணும் அப்படின்னா we should change the way we think, what we think. நம்ம என்ன யோசிக்கிறோம், எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறதுல நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். பெரியவங்களும் அதேதான். நம்ம அன்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சமுதாய அந்தஸ்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம we define ourselves. பட் ஆனா வேதத்துக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது வேதம் நம்ம எப்படி பார்க்கிறது அப்படின்னா நம்ம ஒண்ணும் தெரியாம மறைவான இடத்துல வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எதை யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். Bible sees us as that person. நம்ம எதை சிந்திக்கிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் பார்க்கிறது. அப்புறம் நம்முடைய சிந்தனைகளிலே கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்கிறது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா காக்கலனா என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் மாற 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 நான் மாறிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய சிந்தனைகள் மாற 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 நான் என்ன பண்ணுவேன், நான் வேற மாறிட்டே இருப்பேன். எனக்கு தெரியாது நான் மாறுறேன் அப்படின்னு தெரியாது. நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், பரவாயில்ல ஏதோ நான் இப்போ யோசிக்கிறது கரெக்டா இருக்கு. இல்ல, கவனத்திலே வைக்க வேண்டும். இருதயத்தை கவனத்திலே வைத்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல பாதையில நடக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. இப்ப நீங்க ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன், இன்னும் உங்களுக்கு புரியும். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்ச எடுத்துக்காட்டுகள் தான். தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது வந்து சின்ன பையன், சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்கு போறான். இந்த ஊர்ல போர்படை இருக்குது, ஒரு பெரிய ஒரு ஆர்மி இருக்குது. இந்த ஆர்மி வந்து கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள், கோலியாத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. இப்ப கோலியாத்தை அடிக்கணும். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு இவங்க எல்லா ஆயுதங்கள் எல்லாம் வச்சு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா இவனால ஒருத்தனாலையும் போக முடியல. 40 நாள் நிக்கிறாங்க, ஒருத்தனாலையும் போக முடியல. காரணம் என்ன? பயம். ஏன் அப்படின்னா நம்ம போனா இவன் உள்ள என்ன சொல்லுது, உள்ள நினைவு என்ன, நம்ம போனா
கொண்டு போடுறான். அவன் பெரிய ஆளு, அவன் பெரிய ஆளு, அவன் பெரிய ஆளு. இதுதான் அவனுடைய நினைவு. ஆனா தாவீது வந்தா பாருங்க, தாவீதுக்கு இவனுக்கு வித்தியாசம் என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனமா யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு இங்க நிக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, தாவீது சின்ன பையன், போருக்கான வயசு கிடையாது, இல்லன்னா போருக்கு வந்திருப்பான், போருக்கான வயசு கிடையாது. அவன் ஒரு சின்ன ஒரு ஆட்டு மேய்ப்பன் தான், ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவன். அவன் இந்த போர் நடக்கிற இடத்துக்கு வந்தான். ஆனா இந்த தாவீது அதை கேட்ட உடனே இதே குரலை தான் 40 நாளா அவங்க கேட்டிருக்காங்க, ஒருத்தருக்கும் உள்ள ஒண்ணுமே தோணல. ஆனா இந்த சின்ன ஒரு தாவீது வந்து கேட்ட உடனே தாவீதுக்குள்ள என்ன எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, என் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அவன் என்ன எப்படி பார்த்தான் அப்படின்னா, அவனுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, it is not a battle between you and me. உனக்கு எனக்கு உள்ள யுத்தம் அல்ல, இது உன் தேசத்துக்கும் என் தேசத்துக்கும், கர்த்தர் ஆசீர்வதித்த இந்த தேசத்துக்கும் இஸ்ரவேல் பெலிஸ்திய தேசத்துக்கும் எதிராக நடக்கிற யுத்தம், கர்த்தரே யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சிந்தனை வித்தியாசமா இருந்துச்சு பாருங்களேன். இவன் போன முன்னாடி போறான். இவனுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே வித்தியாசம் என்னது, அவருடைய திங்கிங் மட்டும் வேறையா இருந்துச்சு. அவன் he think differently, அவன் வித்தியாசமா திங்க் பண்ணான் பாருங்களேன். போனா ஜெயிச்சான். அந்த பெரிய கோலியாத் அவ்வளோ தூரம் அவனை வந்து ஏளனமா பேசினான். ஆனா இந்த தாவீதால ஜெயிக்க முடிந்தது காரணம் என்ன, அவனுடைய சிந்தனை வேற இருந்துச்சு. அவனை எப்படி அவனுடைய சகோதரர்கள் டிஃபைன் பண்ணாங்க தெரியுங்களா? நீங்க எடுங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் இல்ல 28வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:28. மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அண்ணன் எப்படி பார்த்தான் தெரியுங்களா? அவன் அண்ணனோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, நீ கொஞ்சம் ஆடு மேய்க்கிற, நீ ஒரு ஆட்டு மேய்ப்பேன், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டான். ஆனா இவன் என்ன பார்த்தான் தெரியுங்களா? இல்ல, இது எனக்கும் அவனுக்கும் அல்ல, இந்த தேசம் என்னுடைய தேவனுக்கும் அவருடைய தேவனுக்கும் எதிரான யுத்தம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி போன பாருங்க. வித்தியாச இருதயத்தை அவன் வித்தியாசமா யோசிக்க அர்ப்பணித்திருந்தான் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க இல்ல, அவனுடைய இருதயத்தை சிந்திக்க அர்ப்பணித்திருந்தான். அவன் ஜெயத்தை பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்களே. நீங்க இதே போலதான் நீங்க புதிய ஏற்பாட்டுல நீங்க வாசிங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல நீங்க அப்புறமா வாசிங்க, கதை எல்லாரும் தெரிஞ்சதுனால சொல்லிடுறேன். இப்போ பரிசேயர்கள் வந்து ஒரு ரோட்ல நடந்து வந்தாங்கன்னு வைங்களேன். பரிசேயர் ரோட்ல நடந்து வந்தாங்கன்னா எல்லாம் பிரைஸ் தி லார்ட் பயங்கரமா, அப்புறம் அங்கி பாத்தீங்கன்னா அங்கி நல்ல தாடி வச்சிருப்பாங்க, நல்ல நியாயப்பிரமாணத்தை யார் கேட்டாலும் நியாயப்பிரமாணத்துல அப்படியே கரெக்டா வரிசையா சொல்லிடுவாங்க. இந்த சட்டத்தின்படி இந்த இதெல்லாம் தீர்மானம் தான் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய மத்தியில பரிசேயர்கள் அப்படிங்கிறது கனத்துக்குரியவர்கள். போற இடத்துல எல்லாம் பரிசேயர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிடுவாங்க, நிற்பாங்க, ஒதுங்கி நிற்பாங்க, பரிசேயர்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அவ்வளவு கனத்துக்குரியவர்கள். இயேசுவின் இடத்துல வந்தாங்க. இப்ப இயேசுவின் இடத்துல வந்தாங்க. இயேசு அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணா தெரியுங்களா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு அட்ரஸ் பண்ணாரு. ஏன்? அவன் போட்ட அங்கினாலயா? இல்ல, இயேசு சொன்னாரு, அப்பா உன் அங்கி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, உன்னுடைய தாடி எல்லாம் சூப்பரா தான் இருக்கு, நீ பேசுற வார்த்தை நல்லா தான் இருக்கு, நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுற எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உள்ள இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இருதயம் கேடுபாடுனால நிறைஞ்சிருக்குது. அப்போ கர்த்தரவனை எப்படி அட்ரஸ் பண்ணா தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் அவனை பரிசேயன் அட்ரஸ் பண்ணாங்க, ஐயா போதகரே பரிசேயரே அப்படின்னு அட்ரஸ் பண்ணாங்க. இயேசு அவனை எப்படி அட்ரஸ் பண்ணாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தின்படிதான் கர்த்தர் அந்த மனிதனை அட்ரஸ் பண்றாரு. என்ன பார்க்கும்போது ஐயோ ஃபெஸ்லின் டீச்சர் வந்துட்டாரு, இல்ல இங்க பிரீச்சர் வந்துட்டாரு இப்படிலாம் இல்ல ஆண்டவர் சொல்றது இல்ல. ஆண்டவர் எப்படி அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னா, இப்படி இருதயத்தை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. இருதயம் எப்படி போகுது, என்ன பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ பலருடைய இருதயம் பல மாதிரி யோசிச்சுட்டு, மழை வந்திருக்குமா, மழை பெஞ்சிருக்குமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு பாருங்க. இதை பார்த்துட்டு ஆண்டவர் அதை தான் பாக்குறாரு, கவனமா கவனிக்கிறாரு. இருதயத்தை பார்த்து யோசிக்கிறாரு, ஓ நீங்க எந்த ஆளா அப்படின்னு யோசிக்கிறாரு. அன்பானவர்களே, அப்ப நம்முடைய இருதயத்தை நம்ம கவனத்துல வச்சிருக்கணும். ஏன்னா that defines us. அதுதான் நம்மை ஒரு மனிதன் என்கிற ஒரு அடையாளப்படுத்தி கர்த்தரிடத்தில் காட்டுகிறது. அதுதான் நம்மை அடையாளப்படுத்துகிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பரிசேயர்களை பார்த்து சொன்னாரு, வெளிப்புறம் எல்லாம் பயங்கர சுத்தமா தான் இருக்குப்பா, உட்புறம் அநீதத்தினாலும் தீமைகளினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியே கழுகப்படாத உள்ள அழுக்கு நிறைந்த பாத்திரங்களே. என்ன சொன்னார்? வெளியெல்லாம் நல்ல அழகா தான் இருக்கு, ஆனா உள்ள அழுக்கா இருக்குது. அப்படி ஆண்டவர் அப்படிதான் அவர்களை அட்ரஸ் பண்ணாருங்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய வெளி தோற்றத்தின்படி நம்ம பல விதமான பெயர்களை நம்ம வைத்து நடக்கலாம். அதல்ல, கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமத்துல நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி கர்த்தர் எதை பார்ப்பார் தெரியுங்களா? மனிதனுடைய
இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாத. அப்ப கர்த்தர் எதை பார்த்தார் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணியிருந்தான், எப்படிலாம் செய்யலாம் அதை பார்க்கல. ஆண்டவர் எதை பார்த்தாருன்னா இருதயத்தை பார்த்தார். இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததா இருந்ததுன்னு தான் அந்த உலகத்தை தண்ணீர்னால அழிக்க அவர் அந்த நாள்ல அவர் தீர்மானம் பண்ணார். அப்ப கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னா இருதயத்தை பார்க்கிறார். அதனால வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் நம்ம பார்க்கும்போது நம்மளை எப்படி டிஃபைன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய சிந்தனை எப்படியோ நம்ம அப்படியே இருக்கிறோம். அப்போ we are what we think அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். ஏன் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பல காரியங்களை சிந்திச்சு, அதை சிந்திச்சு, இதை சிந்திச்சு, அப்படி சிந்திச்சு, இப்படி சிந்திச்சு, சம்பந்தமே இல்லாத காரியங்களெல்லாம் சிந்திச்சு, நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாததெல்லாம் சிந்திச்சு, எதுதோலாம் புலம்பி அழுது கொண்டு இருக்கும்போது அன்பானவர்களே நம்ம யோசிக்கணும், நான் கர்த்தர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா கர்த்தர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய சிந்தனையின்படி தான் கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்துகிறார். அதனால நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிய வேண்டும். அன்பானவர்களே, இரண்டாவதாக ஏன் நம்முடைய இருதயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, இட் டிஃபைல்ஸ் அஸ். அது நம்ம டிஃபைன் பண்றது தான், நம்மளை டிஃபைன் பண்ணது கரெக்டா, இது யாரு அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்த இருதயத்துக்கு இன்னொரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இருதயம் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியது, தீமையான பாதைக்கு நேராக நடத்தக்கூடியது, ஈஸியா தீட்டுப்படக்கூடியது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல மத்தேயு 15 வசனத்தை வாசிக்கலாம். Matthew 15:2. பாருங்க, இயேசு இடத்துல வேதபாரகரும் பரிசேயரும் வந்து சொல்றாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஏன் ஆண்டவரே கை கழுவாம சாப்பிடுறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது கை கழுவாம நம்ம சாப்பிடுவோம், இல்லை பிடிச்சி கை கழுவாம இல்லையா, சும்மா அப்படி தொடச்சிட்டு போதும், எதுக்கு போய் நடந்து போய் அப்படின்னு சாப்பிடுவோம். ஆனா பெற்றோர் நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல கை கழுவிதான் சாப்பிடணும், நல்லது. அதுக்காக நாளைக்கு வந்து அங்கிள் வந்து கை கழுவுறது வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அடிப்போட சாப்பிடாதீங்க. நம்ம ஊர் நம்ம கையில இருக்கிறது பயாலஜி லேப்ல கூட இருக்காது இந்த கிருமிகள். அதனால கவனமா தான் சாப்பிடணும், கை கழுவணும் தான். ஆனா இயேசுவின் இடத்துல வந்து கேட்டாங்க, வேதபாரகரும் பரிசேயரும் வந்து கேட்டாங்க, இயேசுவே உங்க சீஷர்கள் வந்து கை கழுவாம சாப்பிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அது தப்பு இல்லையா, பரிசுத்தமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா இயேசு அவர்களுக்கு 11வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15:11. பாருங்க, இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்க்கு உள்ள போறது தீட்டுப்படுத்தாரு. அதாவது அவர் சொல்றது என்ன அப்படின்னா, உள்ள போறத ஃபில்டர் பண்ணி கிளீன் பண்ணி தேவையானதை எடுத்து ஒதுக்கி விடுறதுக்கு நான் உள்ள சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா எது நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னா, உள்ள இருக்கு, அதாவது நம்ம உள்ள இருந்து வெளியே வருது பாருங்களேன், அதுதான் நம்மளை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அதிகாரத்தை ஃபுல்லாவே வாசிச்சீங்கன்னா 17வது வசனத்துல வாசிப்போம். 17 வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்க, வாயிலிருந்து வர்றதெல்லாம் எங்க இருந்து வருமா? இருதயத்திலிருந்து வருது. அதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருதயத்தை பாதுகாவல் வைக்கணும். ஏன்னா இருதயத்தை காவல்ல வைக்கலன்னு வைக்கலாம், இருதயத்துல இருந்து வர தீமையான காரியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வைக்காம இருதயத்துல இருந்து தீமைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணுமா அப்படின்னா நம்மை தீட்டுப்படுத்தும். நம்ம பாக்குறவங்க எல்லாம் நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்ப நமக்கு தெரியாது, ஆனா வித்தியாசமா பார்ப்பாங்க. அன்பானவர்கள், அப்ப நம்முடைய இருதயத்தை நம் காவல்ல வைக்க வேண்டும். அன்பானவர்களே, இயேசு வந்து அவங்களை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க சரீரத்தை எல்லாம் சுத்தமா வைக்கிறது நீங்க நல்லா முயற்சி எடுக்கிறீங்க. வாட் இஸ் யுவர் திங்கிங்? என்ன நீ உள்ள எடுக்கிற, உன்னுடைய இருதயம் என்ன யோசிக்கிறது, இருதயத்துக்குள்ள எதை கொண்டு போற, இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு போற, அதுல கவனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் நீங்க, அதோட எசன்ஸ் அதுதான். அதை கர்த்தர் அவர்களிடத்துல கேட்கிறார். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய இருதயத்தை கவனத்துல வைக்கணும். ஏன்னா இருதயத்துக்குள்ள தேவையில்லாத சிந்தனை போச்சுன்னு வைங்களேன், தேவையில்லாத காரியங்கள் கண்ட்ரோலுக்கு மிஞ்சி உள்ள போயிருச்சுன்னு வைங்களேன், அது என்ன ஆகுமா அப்படின்னா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, தீட்டுப்படுத்தும். அப்ப ஒரு மனுஷனை ஏன் நம்ம இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை அது தீட்டுப்படுத்தி விடும். இன்னைக்கு வாலிப உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் மனிதர்கள் பிள்ளைகளுக்குள்ள டப்புன்னு உள்ள போயிருது. பார்த்தோன்னே ஏதோ ஒண்ணு வித்தியாசமா ஒரு படத்தை பார்த்து ஒரு ஹேர் இப்படி வெட்டி இருந்தோடனே உள்ள போயிருது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நம்ம எதை செய்யணும், எது நமக்குரியது, எது நமக்கு இல்லாதது, அந்த கண்ட்ரோலே இல்லை. பாருங்களேன், சிந்தனை பார்த்த உடனே எல்லாம் அப்படியா இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க வேணும். ஏன்னா இருதயத்தின் நினைவுகள்
இருதயத்தின் நிறைவினால தான் நம்முடைய வாய் பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால தான் தாவீது அழும்போது அழுகிறார். 50ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஆண்டவரே எனக்கு நல்ல உடை எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே என் இருதயம் சுத்தமாகணும் ஆண்டவரே. என் திங்கிங், இருதயம்னா உள்ள இருக்கிற அந்த இன்னர் மேன் சுத்தமாகணும் ஆண்டவரே. என்னுடைய திங்கிங், நான் செயல்படுகிற விதங்கள்ல ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் காரியங்களை இப்படி நான் பார்த்தேன், ஆனா இனி என்னுடைய காரியங்கள் மாறணும் ஆண்டவரே. நான் இவ்வளவு காலம் தப்பா காரியங்களை செஞ்சேன், ஆனா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் கவனமாய் அழுகிறத பார்க்கலாம். ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நேர்த்திக்கு எனக்கு இச்சையா இருந்துச்சு, தாவீது அதனால தான் அழுனான். அவன் பச்சைபாலை பார்த்தவொடனே அவன் முதல்ல இச்சையினால விழுந்துட்டான். இப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அன்னைக்கு பார்த்த வேலை ஒரு இச்சை வந்துருச்சு ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள ஒரு சுத்தத்தை தாங்க, இனி இப்படிப்பட்ட இச்சைகள் உள்ள வராதபடி என் இருதயத்தை பாதுகாக்க எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ நம்முடைய இருதயத்துல நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். காரணம் என்ன? இருதயம் நம்மை தீட்டுப்படுத்தி விடும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், ஏன்னா இது முன்னாடி நாங்க வாலிபர்களா இருக்கிறத விட இப்போ இதெல்லாம் வந்த கேள்விகள் தான். தப்பா இப்போ அப்போ ஊர் நிலைமையை சொல்கிறேன். இப்போ பஸ்லலாம் போகிறோம், போஸ்டர்ஸ், சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். நம்ம விபிஎஸ்க்கெல்லாம் டீமாக போவோம். அப்போ இந்த பசங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்க்குறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ எங்களுக்கு ஒரு மாஸ்டர் வந்தார். அவர் ரொம்ப வயசு, எங்களோட ரொம்ப பெரியவர், இப்போ ரொம்ப வயசாகிட்டார். அவர் எங்கள்கிட்ட சொல்லுவார், the first look is not a mistake. முதல் பார்வை தவறல்ல, the second look is wrong. அதாவது நீ பார்க்குற எதேச்சியாக நம்ம பார்க்குறோம், போகிற வழியில் ஏதோ ஒன்று பார்க்குறோம், அது உன்னை தீட்டுப்படுத்தாது. ஆனா அதை பார்த்த உடனே அது உள்ள சிக்னல் போயிட்டு மறுபடியும் அதை எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தீட்டுப்படுத்தும். அந்த ஒரு பார்வையை நம்மளால கட்டுப்படுத்த முடிச்சுன்னா, அந்த ஒரு பார்வையில நீ கவனமா இருந்தாயே ஆனால் உன்னுடைய கண்களை நீ பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பாரு. அன்பானவர்கள் நம்ம அறிந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா கவனம் இல்லாம நம்ம விட்டுருவோம், போற வேலை விட்டுருவோம், இதுதானே பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகுமா அப்படின்னா, ஒரு மனுஷனை அது தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம் அன்பானவர்களே. அப்போ நம்முடைய இருதயத்தை நாம் கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:14, ஜேம்ஸ் 1:14, அவனவன் தன் சுய இச்சையினாலே எடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். எதனால எடுக்கப்படுகிறானா? சுய இச்சை. சுய உள்ள ஒரு இச்சை வந்தவன, ஒரு ஆசை வந்தவன டப்புன்னு என்னன்னா அதுல இழுக்கப்படுகிறான். மனுஷன் இழுக்கப்பட்ட உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, அவன் அங்கே போய் விழுந்துறான். அவனுக்கு தெரியல, அவன் அப்படியே உள்ள விட்டுறான், அந்த இச்சையை உள்ள விட்டுறான். இச்சையை உள்ள விட்டாச்சு அப்படின்னா அது அந்த மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப ரெண்டாவதாக நம்ம ஏன் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, it defiles us. முதலாவது என்ன சொன்னேன் பிள்ளைங்க சொல்லுங்க, why should we guard our heart? It defines us. நம்ம டிஃபைன் பண்ணோம், நம்ம யார் அப்படிங்கறத நம்முடைய இருதயம் தான் தீர்மானிக்கிறது. அப்ப இருதயத்தை நம்ம கவனமா வச்சுக்கொள்ளணும். நீங்க நல்ல பிள்ளைங்களா, ஆண்டவருடைய பிள்ளைங்களா, இல்ல இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது தெரியுங்களா? நம்ம போடுகிற ட்ரெஸ்ல நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டே போட்டு வந்தா கூட ஆண்டவர் துப்பி வெளியே தள்ளிடுவாரு. நம்மளையும் தான் பெரியவங்களையும் தான். ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டு ஆண்டவரே நம்ம பரிசுத்தம் உட்காந்து இல்லை, 5 மணிக்கு சொன்னா 4:30 உட்காந்து நம்ம 7 மணிக்கு 6 நிமிஷம் 9 மணிக்கு போய் நாங்கள் ஃபுல்லாவே உட்காந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை வெளியே தள்ளி விட்டுருவார். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரு, நம்ம எது நம்மை நிர்ணயிக்கிறது, எது நம்ம அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா நம்முடைய இருதயம். அப்ப இருதயம் நமக்கு சுத்தமுள்ளதா இருக்கணும். அதான் முதலாவது. இரண்டாவதாக ஏன் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கணும்? இருதயம் நம்மை தீட்டுப்படுத்தி விடும். இருதயத்துக்குள்ள தேவையில்லாத உள்ள விட்டோம்னு வைக்கலாம், அது நம்முடைய மொத்த வாழ்க்கையுமே தீட்டுப்படுத்தி விடும். அதனாலதான் நீங்க பாருங்க, எத்தனை இந்தியன் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப நல்ல விசித்திரமா இருக்கும். கல்யாணம் ஆகி 50 வருஷம், ஆனா கணவனை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இங்க போட்டு, இது ஏன்? எங்கேயோ விட்ட ஒரு சின்ன சிந்தனை, என்னைக்கோ விட்ட ஒரு உள்ள சிந்தனை விட்டு பாதுகாக்காம உள்ள விட்டாங்க பாருங்க, அது உள்ள இருந்து அவங்களுக்குள்ள அப்படியே கர்ப்பம் தெரிச்சு அது என்னைக்கோ ஒரு தீமையாய் நிற்கிறது என்பாங்க. இப்ப நம்முடைய இருதயம் நம்மை தீட்டுப்படுத்தும் என்கிறதுல நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவதாக, why should we guard our heart? Our heart deceives us. நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சித்து விடும். இருதயம் கேடுள்ளது, அது நம்ம வஞ்சித்து விடும் என்பார்களே. நீங்க எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், ஆல்ரெடி வாசிச்சோம், வாசிங்க. ஜெரமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளது கேடுள்ளதா இருக்கிறது,
அதனால அந்த இருதயத்தை நம்ம பாதுகாக்கலன்னு வைக்கலாம், அது நம்ம என்ன பண்ணுமா, வஞ்சிச்சிரும். நமக்கு தப்பான ஆலோசனை கொடுத்து தப்பான வழியில நடத்தி விட்டுரும். நமக்கு தெரியாது, நம்ம தப்பான வழியில நான் திருப்பி விட்டுருவேன் பாருங்களே. அப்ப அதனால நம்ம இருதயத்தை எப்பொழுதுமே கவனமா இருக்கணும். It will always try to deceive us. அதனால நம்ம கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. எப்பொழுதுமே இந்த டிசெப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா நேரடியா வராது. இப்போ வஞ்சிக்கிறது எப்பவுமே வஞ்சிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இவ்வளவு தூரம் வஞ்சிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சனை எப்படி வரும்? எப்பவுமே கேமோஃப்ளேஜ்டா தான் வரும். அது நேரடியா வராது. தீமை அப்படி தீமையா வராது, நன்மை போல வரும். அதுதான் வஞ்சனை. இப்போ திடீர்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நான் 100 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி வரும்? நல்ல பிள்ளைய மாதிரி தான் வரும். ஆனா அது நமக்கு அது சந்தேகமே வராது பாருங்களேன். ஆனா கடைசியில தான் தெரியும் நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறது. கடைசியில் இப்படிதான் தீமை வருகிறதும். தீமை எப்படி வரும் அப்படின்னா நல்லது போலதான் வரும். ஆனா வரும்போது நம்ம கவனம் உள்ளவர்களாய் அது நன்மையா தீமையா அப்படிங்கறத யோசிச்சு உள்ள எடுக்கணும் பாருங்களேன். அதுலதான் நம்ம இருதயத்தை கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல வாசிங்கன்னா அனனியா சப்பீராள் இவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்கணும். தப்பான எண்ணமா என்ன? நல்ல எண்ணம் தானே, தப்பான எண்ணம்லாம் இல்ல. அவங்க நல்ல எண்ணம் தான். மத்தவங்க எல்லாம் காணிக்கை கொடுத்தாங்க, நம்மவும் காணிக்கை கொடுக்கணும். தப்பான எண்ணமே கிடையாது, நல்ல எண்ணம் தான். ஆனா இப்ப அனனியா சப்பீராள் காணிக்கை கொண்டு வைக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க வித்தாங்க. வித்துட்டு ஒரு பங்கை வாழ்க்கையை மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனி வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த கூட்டத்தோட நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் வித்து ஒரு பங்கை மட்டும் வீட்டுல வச்சாங்க. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தரலன்னா இதை வச்சு நம்ம பேங்க் டெபாசிட் வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், லைஃபை கொஞ்சம் ஓட்டிக்கலாம், அதுக்குள்ள ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கு மட்டும் வச்சாங்க. வச்சு அவங்க வந்தாங்க. நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்துல இப்போ அப்போஸ்தலர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறாங்க. 5வது அதிகாரம் 3வது வசனம். அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் சாத்தான் எங்க நிரப்பிட்டானா? இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? சாத்தான் கொடுத்தான். அது அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது நமக்கு நல்ல எண்ணம் தான், இது நம்ம ஃபியூச்சருக்கு பயன்படும், நம்ம மத்தவங்க எல்லாம் முட்டாள்தனமா செய்யறாங்க, நம்ம தான் ரொம்ப யோசிச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த டிசிஷன் எடுத்து போயிட்டான். இப்போ பேதுருக்கு முன்னாடி நிக்கும்போதான் இவனுக்கு தெரியுது. அவன் பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் ஜீவனை விட்டான். அவனால யாரும் அடிச்சு கொள்ளல, வார்த்தையை கேட்ட உடனே ஜீவனை விட்டான். காரணம் என்ன? ஏன்? அவனுக்கு தெரியவே தெரியாது நான் தப்பு பண்றேன் அப்படின்னு. அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னா, நானும் ஆண்டவருக்கு நல்லவனா தான் காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். காணிக்கை கொண்டு வைக்கிறவள பேதுரு கேட்டாரு, சாத்தான் இப்படி ஒரு ட்ரிக் பண்ண அவனுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு. அதை அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல, விழுந்து செத்துட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைச்சான், என் இருதயம் நல்லாதான் நடத்தும் அப்படின்னு சொல்லி இருதயத்துல வந்த யோசனை எல்லாம் அப்படி விட்டான் பாருங்க. இல்ல, அவனை வஞ்சித்து விட்டது அவனுடைய வாழ்க்கை. அதே போலதான் அவனுடைய மனைவிட்ட இதே செய்தி சொல்லப்பட்ட உடனே அவன் விழுந்து இறந்து போனான். காரணம் என்ன? அவளை யாரும் கொல்லல, அவளை யாரும் நீ போய் சாகணும் அப்படின்னு சொல்லல. அவளுக்கும் தெரியாது. அவளும் என்ன பண்ணா, 2 பேரும் பேசுறவள என்ன பண்ணிட்டாங்க, தீமையான காரியம் தான், ஆனா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, இது நன்மையா தீமையான்னு யோசிக்காம வந்த ஆலோசனை உள்ள விட்டாங்க பாருங்க. இருதயம் அவர்களை வஞ்சித்து விட்டது. சாத்தான் அவருடைய இருதயத்தை நிரப்பினான், இருதயம் வஞ்சித்து விட்டது. அதனால அவர்கள் தவறான பாதையில போனார்கள். நம்முடைய இருதயம் நம்ம கவனத்துல வைக்கல அப்படின்னா நம்மை வஞ்சித்து விடும். தவறான பாதைகள் நடக்க நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பாதைகளை நம்ம போகும்போது பிள்ளைங்களும் கவனமா கேளுங்க. நம்ம போகிற வழியில நமக்கு தோணும், இது நல்ல பாதை போல தோணும். போய் கொஞ்சம் தூரம் போற தான் தெரியும், இல்ல நம்ம தப்பா வந்துட்டோம். அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு உண்மையாகவே நம்ம கவனத்தோடு இருதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பான நம்முடைய இந்த வஞ்சனைகளை குறித்து நாம் வேதத்துல பார்க்கும்போது, இந்த வஞ்சனைகள் யாரிடத்துல இருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எரேமியா 9வது அதிகாரம் ஜெரமியா 9:4-5 வாசிப்போம். எரேமியா 9:4-5. நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரை ஏய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். இதெல்லாம் யார்கிட்ட வருதான்? பிள்ளைங்க சொல்லுங்க, பிள்ளைங்க வாசிக்கிறீங்களா? யார்கிட்ட வருது? யார்கிட்ட வருது இந்த காரியங்கள் எல்லாம்? யார்கிட்ட கவனமா இருக்கணுமா? ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான், கூடயே தான் இருப்பாங்க. ஆனா
இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். பெரியவங்களுக்கும் அதே தான், நம்ம கூட இருக்கிறவர்கள் சொல்லும்போது கூட நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருதயத்தை பாதுகாவல காவல்ல வைக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அது நம்ம அநேக நேரத்துல வஞ்சித்து விடும். பலர் ரொம்ப ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா இருந்து சொல்ற, சிஸ்டர் லேடிஸ் பிரேயர்லாம் போகணுமா என்ன, போனாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னோடனே நமக்கும் என்ன தோணும், பரவாயில்ல இந்த சிஸ்டர் ரொம்ப பரிசுத்தமான சிஸ்டர், நல்ல ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னு உள்ள விட்டுருவோம். நமக்கு தெரியாது, அப்ப தெரியாது, போய் ரொம்ப காலம் கழிப்பு தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம தப்பான பாதையில வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு நண்பர்கள் சொல்றதா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க கொடுக்குற ஆலோசனைகளா இருக்கலாம், எல்லா ஆலோசனை இருதயத்துக்குள்ள நம்ம அலோவ் பண்ணும்போது நம்ம கேட்டு அலோவ் பண்ணும். இது உண்மையாக, இது சரியானதா, நான் இது வேதத்தின்படி சரியானதா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குமா, இப்படி நான் இந்த பார்வையில் என்னுடைய பார்வையை திருப்பினேன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளருமா விழுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கணும் என்பாங்களே. ஏன்னா அநேக நேரத்துல நம்முடைய கூட இருக்கிறவங்க நம்ம வஞ்சிச்சிருவாங்க. பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் சொன்னா நாங்கெல்லாம் சமாளிக்கலையா, எடுத்தேன்னு சொல்லு பரவாயில்ல, கேட்ட உடனே நமக்கு பயங்கரமான நல்ல ஒரு இப்படிப்பட்ட தெய்வீக ஆலோசனை யார் நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜ்மெண்ட் போவோம். ஆனா கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில நான் சாபத்தை கை நீட்டி வாங்கிட்டே இருக்கேன், கை நீட்டி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். கூட இருக்கிறவங்க சொல்றதா இருக்கலாம், ஆனா கவனமா நம்முடைய இருதயத்துக்குள்ள விடுற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் கவனமா இருக்கணும். வேதத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு உள்ள போகிற ஒவ்வொரு சிந்தனையும் நம்மை வஞ்சிக்க வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய ஏவலை பார்த்து சத்துருவான் சொல்லும் போது என்ன சொன்னான், இந்த பழம் அழகானது, இனிமையானது. அதே தோட்டத்துல தான் அந்த ஏவாள் இருந்தா. அந்த ஏவாளுக்கு நல்லாவே தெரியும் அந்த பழம் இனிமையானது. ஆனா அது வரைக்கும் ஏவாளுக்கு தெரியல, ஏவாளுடைய கண்கள் கவனத்துக்கு போகல. இப்ப சத்துருவானவன் சொன்ன உடனே அப்பா பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போனான். வஞ்சிக்கப்பட்டு விட்டாள். அவளுக்கு தெரியல. அவளுக்கு அப்போ அந்த சிந்தனை தோணல. பாருங்களேன், இவ்வளவு நாள் இந்த படத்தை தான் பார்த்துருக்கேன், இந்த படம் தானே நான் பார்த்துருக்கிறேன், இது எனக்கு தெரியும், இது நல்லா தான் இருக்கு, அழகா தான் இருக்கு, ஆனா அந்த படத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய சிந்தனை வரல. அவள் உள்ள விட்டா பாருங்களேன், அவளை வஞ்சித்து விட்டது. அன்பானவர்களே, நம்ம கவனமா இருக்கணும். காரணம் என்ன, நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சித்து விடும் என்கிறதுனால நம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பார்களே. நான்காவதாக, ஏன் நாம் இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் தான் நம்மை வழி நடத்துகிறது, நம்மை நடத்தி செல்லுகிறது. அதனால நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்பார்களே. பல நேரத்துல இருதயம் தான் நம்மை நடத்துகிறது அப்படிங்கிறத நமக்கு பல நேரத்துல அறிந்து கொள்ளுகிறதே முடியாம போயிடும். இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் எல்லாம் பிள்ளைங்களே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், சும்மா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ஹாலில் சில பிள்ளைங்க காப்பி பண்ணுறதுக்கு, நாங்கள்லாம் டீச்சிங்கில் இருக்கிறதுனால தெரியும், காப்பி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பாருங்களேன், மொத்த நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு கொஸ்டினை காப்பி பண்ணுறதுக்கு பல முயற்சி எடுப்பாங்க. அதை எப்படியாவது அதை அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், என்னென்னவோ ட்ரை பண்ணுவாங்க. நம்ம போவோம், அங்கே போகும்போது இப்படி திரும்ப அப்படி என்னென்னவோ காப்பி வச்சு பார்ப்பாங்க, இது இன்னொன்று முயற்சி எடுப்பாங்க. வெளியே வந்த பிறகு அந்த அதே ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கொஸ்டின் என்னடா அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் பிளான்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், வாட் இஸ் பிளான்ட், செடினா என்னடா அப்படின்னு கேட்டா அரை மணி நேரம் சொல்லுவான், இப்ப எல்லாம் விளக்குவான். ஆனா இவனுக்கு இந்த புத்தி உள்ள இருக்காது. உள்ள என்ன புத்தி ஓடிட்டு இருந்துச்சு, எப்படியாவது அவனுக்கு அந்த கொஸ்டினை வாசிக்கணுங்கிற சிந்தனை கூட வராது. அந்த கொஸ்டினை வாசிச்சா எனக்கு சும்மாவது எழுத முடியும் அப்படிங்கிற சிந்தனை கூட வராது. காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் வேற மாதிரி நடத்திக்கிட்டே போகுது. இப்படிதான்டா, அப்படி செய்யணும், இப்படி எப்படியாவது அதை பார்க்கணும். ஆனா இல்ல அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் கவனத்துல இருக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயம் வழி நடத்தும் போது பல நேரங்கள்ல நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். நமக்கு எல்லாம் பரவாயில்ல, நம்ம செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னே செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா இன்னொரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிற யோசனையே, இன்னொரு பாதை இதுக்கு இருக்குது அப்படிங்கிற யோசனையே நமக்கு அநேக நேரத்துல இருக்காது. அதனால நம்முடைய இருதயத்தை நம் கவனத்துல வைக்க வேண்டும் என்பார்களே. நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் வேகமா சொல்லி நிறைய செய்யறேன். ஆமானை குறித்து, ஆமான் எஸ்தர் புத்தகத்துல தெரியும். அந்த ஆமான் பாத்தீங்கன்னா, ஆமான் அந்த தேசத்து ராஜா நல்ல ஒரு நிலையில வச்சாரு. இவர் போயிட்டு வர வேலைனா எல்லாரும் வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் வணங்குவாங்க. நீங்க அப்புறமா வாசிங்க, 2வது 3வது அதிகாரத்துல எல்லாம் வாசிங்கன்னா இருக்கும். ஆமான் வணங்குவாங்க. வணங்குறத பார்த்தோம்னா இப்ப கூட இருக்கிற அவர் வணக்கத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு.
இப்ப கூட வெளியே நின்று வணங்குவாங்க பாத்தீங்களா, அதுல வணங்குற ஒரு 10 பேர்ல எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, ஒருத்தன் மட்டும் வணங்காம நிக்கிறான். இப்ப இவனுங்க இந்த 10 பேர்ல 9 பேர் மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஆமான்ட்ட போய் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பார்க்கவே இல்லை, அவனுக்கு கவனிக்கவே இல்லை. நீங்க வாசிச்சு பாருங்க தெரியும், அவன் கவனிக்கவே இல்லை. இவங்க போய் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க ஒருத்தன் உங்களை வணங்காம நிக்கிறானே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இந்த ஆமான் அது வரைக்கும் அவனுக்கு அந்த சிந்தனையிலே இல்ல. அவன் யார், இவன் ஒரு சின்ன ஒரு அற்போ வாசல்ல நிக்கிற ஒரு வேலைக்காரன். அவனை அது வரைக்கும் சிந்தனையில் இல்லாதவன். ஆமானுடைய கண்கள் ஃபுல்லா எங்க போயிடுச்சு தெரியுங்களா, எப்படியாவது மொர்தெகாயை கொல்லணும். இப்போ மொர்தெகாயை கொல்லணும்னு நினைச்ச பிறகு கூட அவன் பார்க்கறான், அந்த மொர்தெகாயை மட்டும் கொன்னேன்னா எனக்கு ரொம்ப அசிங்கம். ஏன்னா அவனுடைய நிலைமை அவ்வளவு பெரிய ஆளு. அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா எதுக்கு பின்னாடி ஓடணும் தெரியுங்களா, எப்படியாவது இந்த யூதர்களை அழிக்கணும் அழிக்கணும் அழிக்கணும். ஏன் காரணம், அவனுக்கு நல்ல பதவி இருந்துச்சு, ராஜா நல்ல அந்தஸ்துல வச்சிருந்தாரு. ஏன் தெரியுங்களா, அவனுடைய இருதயம் அவனை தப்பான வழியில நினைச்சு, அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல நான் போற பாதை தப்பு அப்படின்னு. அவன் கடைசி வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னா, இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு சொல்லி ஓடுனான். சவுல பாருங்களேன், சவுலுடைய வாழ்க்கையில தாவீது எவ்வளவு நன்மைகளை செஞ்சான். தாவீதை கொல்லணுங்கிற ஒரே சிந்தனை தான் சவுல எவ்வளவு நாட்கள் ஓட வச்சது தெரியுமா. அவனுடைய ஒரே எண்ணம், தாவீது சவுலுக்கு அவன் ராஜாவா இருந்தான், அவனுக்கு எல்லா வசதிகள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்படியாவது தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். தாவீது இது எங்க இருந்து வந்துச்சு இந்த எண்ணம்? அவன் ஒரு நொடி யோசிச்சு பார்த்திருந்தானா, தாவீது எத்தனையோ நேரம் சொன்னா, அவன்கிட்ட போய் சொன்னா, ராஜாவே நான் தெள்ளும்பூச்சியா இருக்கிறேன், என்ன நீங்க நசுக்குனா அவ்வளவு சின்ன பையனுக்கு எனக்கு பின்னாடி எதுக்கையா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டவள கூட சவுலுக்கு சிந்தனை மாறல. அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், அவனுடைய இருதயம் எப்படி அவனை நடத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, ஆண்டவர் கொடுத்த ராஜ்யம் எனக்கு நடத்தணும், அதை பத்திய சிந்தனை இல்ல. இத்தனை ஜனங்கள் அவனை நம்பி இருக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், அந்த சிந்தனை இல்ல. அவனுக்கு ஒரே சிந்தனை உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது தாவீதை கொல்லணும். அந்த எண்ணம் மட்டும் உள்ள விழுந்துச்சு பாருங்களேன். அந்த எண்ணம் தான் அவனை கடைசி வரைக்கும் நடத்துச்சு. கடைசி வரை ஜெயமா அவனை முடிக்க முடியல, அவன் விழுந்து போனான், அவன் ராஜாங்கத்தை விட்டு தள்ளப்பட்டான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள இருதயம் அவனை தப்பா நடத்திட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம இருதயத்தை ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா, தீமையான காரியங்கள் தீமையான பாதைகளிலே நம்மை நடத்தும் அன்பானவர்களே. பல நேரங்களில் நமக்கு தெரியும், நம்ம என்ன நினைப்போம், வாழ்க்கை லட்சியம் அதுதான் அப்படிங்கிற சிந்தனையோட நம்ம வேகமா நடந்து கொண்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். தீமையான காரியங்கள் தீமையான எண்ணங்கள் உள்ள விழுந்து விட்டதே ஆனால் அது நம்மை தீமையான பாதையில நடத்தும். நமக்கே தெரியாம நம்ம தீமையான பாதைகள்ல நடத்தும். அநேக பிள்ளைகளை நீங்க பாருங்களேன், தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, ஒரே ஒரு நாள் வாப்பா சும்மா இழுத்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நம்ம பசங்களை கேட்கறது தான், ஒரே ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு நாள் விழுந்த விதை இன்னைக்கு அநேகர் எத்தனை வருடங்களான பிறகு விட முடியாம எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, அன்னைக்கு போட்ட ஒரே ஒரு விதை கொஞ்சம் நீ இன்னைக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு போப்பா, அது ஒரு நாள் மட்டும் விட்டாங்க, ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி விட்டாங்க, ஒரு நாள் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனா அந்த ஒரு நாள் விட்டது அவன் வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன கிரெடிட் அப்படின்னா, நான் தண்ணி அடிக்கிறது தான் எனக்கு கிரெடிட், எங்க ஃபேமிலி கிரெடிட், எனக்கு என்ன அப்படின்னா தான் நான் நண்பர்கள் கூட போக முடியும் இப்படின்னு சொல்லி அவங்கள தவறான பாதையில் நடந்து அவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, இல்லப்பா நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லி அவன் புரியும்னு நினைக்கிறீங்க. இல்ல, காரணம் என்ன, அப்படி இருதயம் வேற பாதையில் அவனை நடத்திக்கிட்டே இருக்குது. அவன் வேற பாதை, இதுக்கெல்லாம் மிஞ்சி அவன் யோசிச்சு திரும்பி வந்தான்னா தான் அவன் நல்ல பாதையில வர முடியும். அன்பானவர்களே, அதனாலதான் வேதம் நமக்கு முன்னாடியே எச்சரிக்குது, நம்முடைய இருதயத்தை நம் கவனத்துல வைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை எப்பொழுதுமே காவல்ல வைக்கணும். நமக்கு உள்ள என்ன போகுது அப்படிங்கிறதுல நம் கவனத்துல இருக்க வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, 4 காரியங்களை நம்ம கவனிச்சோம். என்னென்ன காரியங்கள்? why should we guard our heart? பிள்ளைங்கள சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். First, it defines us. நம்முடைய இருதயம் தான் நம்மளை டிஃபைன் பண்ணுது. இரண்டாவது, it defiles us, அது நம்மை தீட்டுப்படுத்துகிறது. மூன்றாவது, it deceives us, நம்மை வஞ்சிக்கிறது. நான்காவது, it directs us, நம்மை நடத்துகிறது. அன்பானவர்களே, இந்த 4 நம்ம கவனத்துல கொண்டு இந்த இருதயத்தை பாதுகாக்கணும். உடனே இன்னும் உள்ள இருக்கிற பாயிண்ட் குதிக்க விட்டுறாதீங்க. ஒரு 4 பாயிண்ட் கூட இருக்குது. கடற்கடா நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், எழுதிக்கோங்க. இன்னைக்கு டைம் இல்லை, நீங்க எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனப்படும். எப்படி நான் என் இருதயத்தை பாதுகாப்பது? இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோமே, எப்படி என் இருதயத்தை பாதுகாக்கிறது? நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது எப்படி நாம் பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சத்திய வசனங்களினாலே நம்ம நிரப்ப வேண்டும். நான் ஒரு பாயிண்ட சொல்லி வசனத்தை மட்டும் சொல்ல நோட் பண்ணுங்க, நீங்க அப்புறமா தியானிச்சுக்கோங்க. fill your heart with God's word. Psalms 119 verse 11. சங்கீதம் 119:11.
நீதிமொழிகள் 3:5-6, Proverbs 3:5-6. எத்தனை பேர் தியானிப்பீங்கன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தருக்கு முன்பா விசுவாசத்தோட சொல்றேன், இந்த சபை வந்து கண்டிப்பா தியானிக்கும் அப்படின்னு சொல்லி. பிள்ளைங்க கண்டிப்பா வசனத்தையாவது வாசிச்சு பாருங்க. First, we should fill our hearts with God's word of God. இரண்டாவதாக, எப்படி நாம் இருதயத்தை பாதுகாப்பது அப்படின்னா, நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் என்கிற ஜெபம் நமக்குள்ள இருக்கணும் எப்பொழுதுமே. we should have this as a prayer point. ஒரு பிரேயர் பாயிண்டாவே இருக்கணும். கூட எப்பொழுதுமே நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள என்ன இருக்கணும், ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமா வைங்க. நான் வெளி தோற்றத்தை எல்லாம் நான் அநேகமா பார்க்கறேன், பயங்கரமா மேக்கப் போடுறேன், பயங்கரமா மற்றவர்கள் பார்த்தா பிரமிக்கத்தக்க விதத்துல நான் பயங்கரமா ட்ரெஸ் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமாய் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். அன்பானவர்களே, வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள், சங்கீதம் 51:10. பிள்ளைங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அப்போ நம்ம இருதயத்தை ஹார்ட்டை காட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் fill our heart with the word of God. ரெண்டாவது pray for a pure heart. எல்லா நாளும் ஜெபம் பண்ணும்போது, நைட் ஜெபிக்கும் போதும், காலையில ஜெபம் பண்ணும்போது, எந்தெந்த நேரம்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்போ you should make it a point that you ask God for a pure heart. ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி தாங்கப்பா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கணும். மூன்றாவதாக choose wise companions. ஞானத்தோடு நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளணும். choosing companions is the biggest challenge நம்முடைய வாழ்க்கையில. அன்பானவர்களே, நம்முடைய நண்பர்களை நம்ம ஞானத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும். இது நிச்சயமா பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி வைங்க. நீங்க இந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனம், Proverbs 13:20, Proverbs 27:17, Proverbs 27:17, நீதிமொழிகள் 27:17. ரெண்டு வசனங்களை நீங்க வாசிங்க. நான்காவதாக டிஃபைன் லிமிட்ஸ். எல்லைகளை குறிக்கணும். எங்கெங்கெல்லாம் நான் லிமிட் வைக்கணும் அப்படிங்கிறதுல we should be very careful. நம்முடைய வாழ்க்கையில எல்லைகளை குறிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் இருதயம் பாதுகாவல்ல இருக்கணும் அப்படின்னா என்னுடைய இருதயம் ஒரு எல்லைக்குள்ள நான் வைக்கணும். எல்லைக்குள்ள வைக்கணும் அப்படின்னா யார் அந்த எல்லையை டிஃபைன் பண்ணுவா? அப்பா, அம்மா, வேற ஃப்ரெண்ட்ஸு இல்ல. யாரை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா we should define our own limits. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஞானத்தின்படி, வேத வார்த்தையின்படி எனக்குள்ள எல்லைகளை நான் குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த எல்லைகளுக்குள்ளே நான் இருக்க வேண்டும் என்கிறதுல கவனமா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிங்க. 1 Thessalonians 4:3-5 and Titus 2:12, தீத்து 2:12. ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். See things from an external perspective. அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. உண்மையாகவே வஞ்சிக்கப்படுது. நம்ம தப்பான காரியங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சிந்தனையின்படியே யோசிச்சு நம்ம பார்வையிலே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையான காரியங்கள் தான். நீங்க ஒரு கொலைகாரன்ட்ட போய் கூட ஏன்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு ஒரு நியாயத்தை கண்டிப்பா வச்சிருப்பான். அவன் அந்த நியாயத்தை தான் கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா அவனுடைய சிந்தனை அதுல தான் இருக்கு. நான் செஞ்சது சரி, நான் இதுக்காக தான் செஞ்சேன், நான் அவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, அதை தட்டி கேட்க தான் செஞ்சேன், இந்த எண்ணத்தோட தான் இருப்பான். எப்போ அவனுடைய இருதயம் மாறும் அப்படின்னா எப்போ ஒரு மூன்றாவது கண்ணோட்டத்துல இருந்து நான் வெளியே இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நம்முடைய இருதயத்தை பாதுகாவல்ல வைக்க முடியும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. வாசிச்சு இதை நீங்க அறிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே. அப்போ நம்ம 5 காரியங்களை பார்த்தோம். How should we guard our heart? First, fill our heart with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க அதுல இருக்கிற வார்த்தைகள் உள்ள ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தை எனக்கு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். முதலாவது. இரண்டாவது, ஒரு ஜெபம் இருக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம், பிள்ளைங்க கவனமா கேளுங்க, எப்பொழுதுமே நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நல்ல ட்ரெஸ் தாங்க, நல்ல ஆசீர்வாதம் தாங்க, எல்லாம் கேட்கும்போது அதோட சேர்த்து என்ன கேட்கணும்? ஆண்டவரே help me to keep my heart pure. என் இருதயத்தை பரிசுத்தமாய் வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல இன்னைக்கு காலையில நான் எழும்புறேன் அப்படின்னா ஆண்டவரே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. நான் ஒருவேளை வெளி தோற்றத்துல நல்ல மேக்கப் எல்லாம் போடுவேன், உள்ள பரிசுத்தமா இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறது. இது சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு நமக்கும் அநேக சிந்தனை சிதறல்கள் பல விதங்கள்ல பல இடங்கள்ல போகும்போது பல விதமான சிந்தனைகளுக்குள்ளே போகிறோம். நமக்கும் ஒரு ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பரிசுத்த இருதயத்தை தாங்க, என் சிந்தனைகள் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக
Choose wise companions. நம்ம நல்ல நண்பர்களை, ஞானத்தோடு நண்பர்களை செலக்ட் பண்ணணும். ஏன்னா தப்பான பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். நல்ல கேரக்டர், நமக்கு நல்ல கேரக்டர் இருக்கும், ஆனா நம்ம செலக்ட் பண்ற நம்முடைய கம்பெனியன்ஸ், நம்ம கூட வர்றவங்க தப்பானவங்களா இருந்துட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையும் அதே பாதையில தவறாய் திரும்பி விடும். அதனால நம்ம கவனமாய் நம்முடைய நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படிலாம் இல்ல. நம்ம நண்பர்கள், நம்முடைய யார்கிட்ட இன்புட் வருது, யாருடைய ஆலோசனை நமக்கு வருகிறதோ அதுல நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக define limits. எல்லைகளை குறித்துக் கொள்ள வேண்டும். யாரு எல்லைகளை குறிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லைகளை குறிக்கணும். அப்ப வேதத்தை வாசிக்கும் போது, இல்ல செய்திகளை கேட்கும் போது, இங்க காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, பெற்றோர் சொல்லும் போது காரியங்களை கேட்டு we should define our limits. நீங்க 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா நான் என்னத்தை அனுபவிச்சாலும் யாருமே கேஸ் போட முடியாது. கேஸ் போட்டு இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ரோம பிரஜை, நான் யூதனுக்கு யூதன், எல்லாமே எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியாய் இராது. அது என்ன அப்படின்னா he defined his limits. அவனுக்கு தெரியும் நான் எந்த எல்லை வரைக்கும் நான் போகணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது. அது வரைக்கும் அவன் போவான், அதுக்கு மேல போக மாட்டான். காரணம் என்ன? அது என்னுடைய எல்லை. இது யார் குறிச்ச எல்லை? அவனே, பவுலே அவருக்கு குறித்த எல்லை. சட்டத்தின்படி குறிக்கப்பட்ட எல்லை வேற, ஆனா அவருக்குன்னு ஒரு எல்லை குறிச்சிட்டார். அப்போ we should define our limits. ஐந்தாவதாக see in external perspective. வெளிப்புற கண்ணோட்டத்துல நாம் சோதித்து பார்க்கணும். வெளியே ஒரு தேர்ட் பர்சனா இருந்து என் வாழ்க்கை எப்படி போகிறது, ஒரு கூட்டத்துல இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட வார்த்தை நான் கம்யூனிகேட் பண்றேன், மற்றவங்க கொடுக்குற என்ன இன்புட் எனக்குள்ள வருது அப்படிங்கிறத அங்க இருந்து பார்க்க கூடாது. உள்ளே இருந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும், நம்ம நல்லதுதான் கேட்கிறோம், ஏன்னா நம்ம நண்பர்கள் சொல்றது தானே நல்லதுதான் கேட்கிறோம், நல்ல ஆலோசனை தான் அப்படின்னா. ஆனா வெளி தோற்றத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும், இல்ல இன்னொரு ஆள் அப்படின்னு பார்க்கிற வேலை நமக்கு தெரியும், இல்ல நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்ப நம்ம இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி பார்த்து நம்மளை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வெளி கண்ணோட்டத்துல ஒரு தேர்ட் பர்சன், ஒரு எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்து காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுப்பி இருப்போம். ஹalleluya. எல்லாரும் எழும்பி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிள்ளைங்களும் இன்னைக்கு இந்த நேரம் ஒரு ஜெப நேரமாய், எல்லாருக்கும் ஒரு ஜெப நேரமாய் எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் உண்மையான இருதயத்தோட இந்த நேரத்தில் கேட்ட வார்த்தைகளை நினைவில் கொண்டு ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2-3 minutes நம்ம உண்மையாய் உணர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை பாதுகாக்க எனக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா. ஹalleluya. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் வாயில தந்து சொல்லுவோம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லுவோம், Lord help me to guard my heart. ஆண்டவரே, என் இருதயத்தை பாதுகாக்க எனக்கு உதவி செய்யுங்க. அநேக நேரத்துல வெளி காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நல்ல நேர்த்தியா பாதுகாக்கிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை பாதுகாக்க எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. என் இருதயம் கட்டுப்பாடு இல்லாம ஓடிட்டு இருக்கு. இருதயம் பலவிதமான ஆலோசனைகளை ஓடுது. பெரியவங்க பல நேரங்கள்ல சொல்லலாம், இப்ப இருதயம் பலவிதமான கவலைகள்னால ஓடுது. அங்கேயும் நம்ம கவனமா இருக்கணும். பலவிதமான போராட்டங்களை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பலவிதமான சிந்தனைகள் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு இருதயத்தை பாதுகாக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உடைய வார்த்தையின்படி என் இருதயத்தை பாதுகாக்க எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி கேட்போம். அன்பானவர்களே, நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை உருவாகட்டும். அநேக நேரத்துல நம்ம அழகா உடுத்தி வந்தா நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதோட சேர்ந்து நம்முடைய இருதயம் சரியில்லை அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாய் வந்து நிற்கும்போது he defines us as with what we think. நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மை தீர்மானிக்கிறாங்கிற உணர்வோட கர்த்தரிடத்துல இந்த நாள்ல கேட்போம். ஆண்டவரே, இந்த சிந்தனை எனக்கு இல்லாம போச்சப்பா. அநேக நேரத்துல நான் எப்படி வந்து நிக்கிறேன், எப்படி பாடுறேன், சத்தமா பாடுறேன், இல்ல நான் ஆண்டவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், இதுலயே நம்ம கவனத்துல இருந்தோம். இல்லை, என்னுடைய இருதயம் எதை சிந்திக்கிறது அப்படிங்கிறத நான் கவனிக்கவே இல்லப்பா. ஆண்டவரே, எனக்கு கவனிக்க உதவி செய்யுங்க. இனி அதுல நான் கவனமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. போகிற வாழ்க்கையில எனக்கு கவனமா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் சிந்தனைகள் அநேக நேரத்தில் நான் கட்டுப்பாட்டுல வைக்கலப்பா. அது அநேக தீட்டுகளை எனக்குள்ள கொண்டு வந்திருக்குது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவரே, அநேக தீட்டுகள் எனக்குள்ள இருக்குது. ஆண்டவரே, எனக்கு தெரியும் இதெல்லாம் தவறுகள், சத்துருவினால வந்த ஆலோசனைகள், தீமையான ஆலோசனைகள் உள்ள வந்ததுனால எனக்குள்ள வந்த காரியங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு அதெல்லாம் நான் உணர்ந்தும் இடத்துல கேட்கிறேன். ஆண்டவரே, help me to be clean. ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா? ஹalleluya.
நம்முடைய இருதயத்தை அப்படியே கர்த்தரிடத்துல திறந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம வாயால சொல்றது ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல பேசுகிறது போல, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு தெரியும் நம்ம சொன்னால் மறைச்சு வைக்க முடியாது. கர்த்தரிடத்துல உண்மையான இருதயத்தோட நம்ம ஒரு பிள்ளைய போல அப்பாட்ட சொல்றது போல சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த தீமைகள் வேண்டாம்ப்பா, என் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, என் சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தாங்கப்பா ஆண்டவரே, தீமையான காரியங்களை என்ன விட்டு எடுத்துருங்கப்பா ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் அநேக நாள் முயற்சிச்சேன், என்னால முடியல, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, என் தீமையான காரியங்களை எடுத்து போடுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகள் என் இருதயத்துல விதைக்கப்படட்டும். அநேக நேரத்துல நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், ஒரு காதுல போய் அடுத்த காதுல வெளியே போயிடுது, நமக்கு இருதயத்துல வரல. இந்த நேரத்துல கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனங்கள் என் இருதயத்துல விதைக்கப்படட்டும்ப்பா, என் இருதயத்தை திறந்து தாரப்பா. எத்தனை பேர் கேட்கறீங்க, எத்தனை பிள்ளைங்க கேட்கறீங்க, Lord sow the seed of your word in my heart. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்கிற விதை எனக்குள்ள விதைக்கப்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா. இருதயத்தை திறந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டிங்கப்பா ஆண்டவரே, என் நண்பர்களை செலக்ட் பண்ண எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நல்ல சிரிச்சு பேசுறவங்களெல்லாம் நண்பர்களா நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, அதல்ல ஞானத்தோடு செலக்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கூட வருகிற நண்பன் யார் என்பதை நான் கவனத்துல கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா? நம்முடைய இருதயத்துல உண்மையான இருதயத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே, நான் எனக்கென்று இந்த எல்லைகளை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைகளை வைக்கலாம். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கை எல்லை மீறி நம்ம போய்கொண்டிருப்போம், நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கவனம் இல்லாம இருப்போம். பல காரியங்கள் நமக்கு தெரியும், இது செய்யறது தப்பு அப்படின்னு நல்லாவே தெரியும். தேவனுடைய வார்த்தைய வேதத்தை வாசிக்கிற நேரத்துல டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்றது தப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் we don't fix that limit. இந்த நேரத்துல உண்மையாய் கர்த்தர் நமக்கு உணர்வை தருவாரே. ஆனால் சொல்லும், ஆண்டவரே எனக்கு அதிகாரம் யாரும் என்ன கொஸ்டின் பண்ண முடியாது, பட் I define this limit in my life. ஆண்டவரே என் எல்லையை நான் குறிக்கிறேன்ப்பா ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் இந்த எல்லை வரைக்கும் நான் போவேன், இதுக்கு மேல நான் போக மாட்டேன்ப்பா. ஒரு தீமையான காரியங்களை நான் அதுக்கு வெளியே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைய ஒரு மூன்றாவது மனிதர் பார்த்து சொல்றது போல நம்ம ஆராய்கிறதுக்கு இருதயம் திறக்குமே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், கர்த்தர் நமக்கு காரியங்களை கற்றுத் தருவார். யாரெல்லாம் இந்த நேரத்துல உண்மையா என் இருதயம் பரிசுத்தமாகணும், என் சிந்தனைகள் ஒரு மாற்றம் வரணும், என்னுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற மேலான ஆலோசனை இதுதான். நம்முடைய சிந்தனைகள் மாறணும், நம்முடைய வாழ்க்கை மாறாது. இந்த நேரத்துல உண்மையான இருதயத்தோட சொல்லும், ஆண்டவரே என் சிந்தனைகள் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை மாறட்டும் ஆண்டவரே, நீர் எங்களோட மகிமையை விளங்க பண்ண என் சிந்தனையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும் ஆண்டவரே, அந்த மாற்றத்தை எனக்குள்ள தாங்க அப்படின்னு சொல்லி உண்மையான இருதயத்தோட கேட்போமா? கர்த்தாவே அப்பா ஆண்டவருடைய கரத்துல எங்களை தருகிறோம் ராஜா. இந்த நேரத்துல யாரெல்லாம் உடைய சமூகத்துல வந்து நின்று கர்த்தாவே என் சிந்தனையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களோ, இருதயத்தை பாதுகாக்கிற எண்ணத்தோட கர்த்தாவே உடைய சமூகத்துல வந்து நிக்கிறாங்களோ, கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகளால் உணர்வடைந்து யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ, கர்த்தாவே யாரையுமே தள்ளாத தேவன் நீரப்பா ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை கூட தள்ளாத தேவன், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக நீர் ரத்தம் சிந்தினவர் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரப்பா ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே நீர் ஒரு சுத்தமான இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளே நீர் சிருஷ்டிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாவீதுக்கு கொடுத்த அதே கிருபை ஆண்டவரே, சுத்த இருதயத்தை கர்த்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருதயத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய வாழ்க்கை மாறும்படியா இருதயத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, என்னுடைய சிந்தனை விதங்கள்ல ஒரு மாற்றத்தை தாங்க, காரியங்களை அணுகுகிற விதங்கள்ல ஒரு மாற்றத்தை தாங்க, தீமையான காரியங்கள் உள்ள போகாதபடி கர்த்தாவே ஒரு பாதுகாவலை வைக்க எங்களுக்கு விழிப்பை தாங்க, கவனத்தை தாங்க ராஜா. கர்த்தாவே நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள்ல விசேஷமா ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைங்க இந்திய தேசத்துல தனிமையில இருக்கிறாங்க, பெற்றோரை விட்டு தூரமா இருக்கிறாங்க. கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்க எங்க கூட அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வெளி தோற்றங்களை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய இருதயத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்தத்தை கர்த்தரீர் கட்டளையிடுவீராக. வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகி உம்மை நினைக்கிற அந்த இருதயத்தை கர்த்தரீர் தருவீராக ராஜா. தீமைகளை கர்த்தரீர் விலக்குவீராக. எந்த பாவியும் தள்ளாத நேசனை அழைக்கிறார்ங்கிற உணர்வை கர்த்தரீர் தந்தருளுங்க ராஜா. தம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அதுல மேலான மாற்றம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள கர்த்தரீர் உதவி செய்வீராக ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பெரியவர்களையும்
கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, யாராவது இந்த இடத்துல கர்த்தாவே என் இருதயம் தீமையான பாதையில போகிறது என்கிற உணர்வடைந்தவர்களாய் இந்த இடத்துல நிற்கிறார்களோ, கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில கர்த்தரின் பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. தீமைகளை வெறுத்து நன்மைக்கு ஏதுவாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த கவனத்தை தருவீராக. எல்லைகளை குறிக்கிற ஞானத்தை தருவீராக ராஜா. ஆண்டவரே, தீமையான ஆலோசனைகளை உள்ள விடாதபடி கர்த்தாவே ஒரு எல்லையை குறிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இருதயத்தில் ஒரு பரிசுத்தத்தை தாங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் அடுத்த முறை உடைய சமூகத்தில் வர கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அது நிமித்தமாய் சபையில மகிமையை காண கர்த்தர் உதவி செய்ய, ஆராதனைகள மகிமை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்கள மகிமைகள் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமை வெளிப்படட்டும்பா. ஆண்டவரே, எங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தரை பாராட்டுகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் விலக்கத்தினால் முடிசூடி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord.